ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். எங்கிருந்தாலும் லைவ்ல பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, நீங்கள் இருக்கிற ஸ்தலங்களிலே கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நீங்கள் இருக்கிற இடங்களிலே தேவ சமூகம் உங்களை நடத்தத்தக்க வண்ணமாக, தேவ மகிமை உங்களை மூடத்தக்க வண்ணமாக, தேவ பிரசனம் உங்களை நிரப்பத்தக்க வண்ணமாக, உங்கள் இருக்கிற இடங்களெல்லாம் தேவனுடைய ஆளுகை காணப்படுவதற்காக இரண்டு கைகளை உயர்த்தி என்னை சமர்ப்பிக்கின்றேன் என்று சொல்லுவோமா? எங்களை நாங்கள் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம், உம்முடைய ஆளுகைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களை நடத்துவீராக, நீர் எங்களை நியோகிப்பீராக, உம்முடைய சித்தம் போல எங்களை நடத்துவீராக. உம்முடைய திட்டத்திற்காக, சித்தத்திற்காக எங்களை நாங்கள் தாழ்த்தி தருகிறோம் என்று சொல்லி உம்முடைய கரத்தில் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். அப்பா, உம்முடைய பிள்ளைகள் எங்கெல்லாம் கைகளை உயர்த்தி உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ அங்கெல்லாம் உம்முடைய பிரசனம் இறங்குவதாக, உம்முடைய சமூகம் அங்கே காணப்படுவதாக, நீர் அங்கே இருந்து நடத்துகிறதை ஒவ்வொருவரும் உணரத்தக்க வண்ணமாக தேவன் இன்றைக்கு செயல்படுவீராக. ஆவி ஆத்மா சரீரங்களிலே நீர் இறங்கி வந்திருக்கிறதை உணரத்தக்க வண்ணமாக என் கர்த்தர் நீர் செய்வீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே உலாவுகிறவர் நீர், அசைவாடுகிறவர் நீர், எங்களோடு வாசம் பண்ணுகிற ஆண்டவர் நீர். இன்றைக்கு நாங்கள் உம்மை துதித்து ஆராதித்து உம்முடைய நாமத்தை உயர்த்தும் பொழுது ஆண்டவரே, சில அசைவுகளை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம், சில காரியங்களை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவைகள் எல்லாம் இன்றைக்கு நடக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய மகிமை வெளிப்பட போகிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய அன்பு கரத்தில் எங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை நடத்துவீராக. உம்முடைய சிங்காசனம் இங்கே காணப்படுவதாக. எங்கள் துதிகள் உமக்கு சிங்காசனத்தை ஏற்படுத்தட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எதிராய் போராடுகிற சகல துஷ்ட சக்திகள், புத்திகள் இயேசுவின் நாமத்தினால் அதமாக்கப்படுவதாக. உங்களுடைய பிள்ளைகள் விடுதலையோடு உம்மை பாடி துதித்து ஆராதிக்க உதவி செய்வீராக. Oh, we love you Jesus. Hallelujah. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வாசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வாசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட, அதுக்காக தான் உம்மை துதிக்கிறோம் சொல்றவங்க. துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும் என்று சொல்லும். எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வாசித்திட விரும்பிடும் தெய்வமே. மீண்டும் சொல்லும்.
இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் வாசித்திட விரும்பிடும் தெய்வம். உமக்கு சிங்காசனம் சொல்லும், உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்கள் மாத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுமா, எங்கள் மாத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்களோடென்றும் வாசம் செய்யும். கைகளை தட்டி தேவ பிரசன்னத்தை தொடர்ந்து நாம் இருக்கிற இடங்களிலே அனுபவிக்கத்தக்க வண்ணமாக தேவன் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு நாம் தொடர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் என் இயேசுவுக்காய் வாழ்வேன், இருப்பதோ ஒரு வாழ்வு, அதை அவருக்காய் கொடுத்துடுவேன். ஒரு அர்ப்பணத்தோடு சேர்ந்து இந்த பாடலை பாடுவோமா? நல்லா கையை தட்டி. ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம், இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம், இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். அவருக்கு கொடுத்திடுவோம். இயேசு தனக்காய் வாழாமல் அவர் நமக்காய் தானே வாழ்ந்தாரே. இயேசு தனக்காய் வாழாமல் அவர் நமக்காய் தானே வாழ்ந்தாரே. உயிரையும் கூட நமக்கு தந்தாரே. இதற்கு பதிலாய் என்ன செய்வோமே? நாமும் வாழ்ந்திடுவோம். இயேசுவுக்காய் ஜீவனுள்ள இயேசுவுக்காய் வாழ்வோம், இருப்பது ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். சொல்லுவோமா? ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம், இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். ஊழியம் செய்வது பாக்கியமே, அதன் பலனோ இன்று நாம் அறியோமே.
ஊழியம் செய்வது பாக்கியமே, அதன் பலனோ இன்று நாம் அறியோமே. ஒரு நாள் வந்திடுவாரே, அன்று இதன் பலன் கொண்டு வருவாரே. கண்டு மகிழ்ந்திடுவோம், துள்ளிடுவோம், ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். மீண்டும் சொல்லுவோம், ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வேன். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். யாரோ செய்யட்டும் எனக்கென்ன, நான் நலமாயிருந்தால் அது போதும். யாரோ செய்யட்டும் எனக்கென்ன, நான் நலமாயிருந்தால் அது போதும். இன்றே சுயமாய் வாழ்வதினாலே பின்னால் நீயும் வருந்திடுவாயே. என்றே உணர்ந்தாயோ இன்றே வா, ஜீவனுள்ள நாட்கள் வாழ்ந்திடுவேன், சுவுக்காய் வாழ்வேன். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவேன் என்று சொல்லுமா. ஜீவனுள்ள இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ அதை அவருக்கு கொடுத்திடுவோம். உலகத்தையே சொந்தமாக்கினாலும் அதனாலே லாபம் ஒன்றுமில்லையே. உலகத்தையே சொந்தமாக்கினாலும் இயேசுவுக்காய் நீ எதை செய்தாயோ அதுவே உனக்கு உதவிடும் என்று ஓயாது உழைத்திடுவோம். இயேசுவுக்காய் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். சொல்லுவோம், வாழ்வேன் நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வேன். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவேன். வாழ்ந்திடுவேன் சொல்லுவோம், வாழ்ந்திடுவேன் நான் வாழ்ந்திடுவேன். இயேசுவுக்காய் நான் வாழ்ந்திடுவேன், நான் இயேசுவுக்காய் நான். மீண்டும் சொல்ல, வாழ்ந்திடுவேன், வாழ்ந்திடுவேன் நான் இயேசுவுக்காய் நான் வாழ்ந்திடுவேன். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வேன். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவேன். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இருப்பதுவோ அதை அவருக்கு கொடுத்திடுவேன். ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுவோமா, வாழ்ந்திடுவேன் நான் வாழ்ந்திடுவேன். இயேசுவுக்காய் நான் வாழ்ந்திடுவேன். இன்னொரு முறை சொல்லுவோமா, வாழ்ந்திடுவேன் நான் வாழ்ந்திடுவேன். இயேசுவுக்காய் நான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எனக்காகவே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் அதை உணர்றீங்க எனக்கு தெரியல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் இந்த பூமிக்கு வந்ததும் எனக்காக, பரமேறி போனதும் எனக்காக என்று சொல்லிட்டு தான் போனா. நான் போகிறேன் உனக்காக, உனக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று சொன்னா. சிலுவையிலையும் உனக்காக என்று சொன்னா, எல்லாவற்றையும் முடித்து உனக்காக என்று சொன்னா. போகும் பொழுது சொல்லுகிறார், இப்போ நான் போகிறேன் உனக்காக. ஒவ்வொரு நிமிஷமும் அவர் நமக்காக செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். நம்முடைய எதிர்பார்ப்பும் அதுதான், இயேசு எனக்காக செயல்பட வேண்டும், எப்பொழுதும் அவர் என் கூட இருக்க வேண்டும், எப்பொழுதும் அவருடைய கிருபை
கிருபை எனக்கு தர வேண்டும், பிரசனம் என் கூட இருக்க வேண்டும், அவர் எனக்கு நன்மைகளை செய்ய வேண்டும், என்னை அவர் ஆசீர்வதிக்க வேண்டும், அவர் என்னை சுமக்க வேண்டும், 24 மணி நேரம் எனக்காகவே அவர் செயல்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அதே இயேசு உங்களிடத்திலும் எதிர்பார்க்கிறார். நீங்கள் எனக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? சுகமாய் வாழ்கிறீர்கள், அதெல்லாம் என்னுடைய காரியத்தின்படினால நீங்கள் சுகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் எனக்காக என்ன செய்கிறீர்கள்? இயேசு நமக்கு செஞ்சதை எண்ண முடியாது, ஆனால் நாம் செய்ததை எண்ணக்கூடிய அளவுக்கு ஒன்றுமே இல்லை. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆராதனைக்கு வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, லைவ்ல பார்த்து கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எங்கு இருந்தாலும் ஒரு தீர்மானம் எடுப்போமா? ஆண்டவருக்காக எதையாகிலும் நான் செய்வேன். இன்னும் எனக்கு நிறைய காரியங்கள் நான் செய்யாமல் தவறி இருக்கிறேன். நாட்கள் எனக்கு முன்பாக குறுகி இருக்கிறது. இந்த காலகட்டத்திற்குள்ளாகவே என் நாட்களை நான் பிரயோஜனப்படுத்தி கொண்டு என் ஆண்டவருக்காக நான் வாழுவேன். என் ஆண்டவர் எனக்காக செயல்படுகிறதை போல அவருக்காக நானும் செயல்படுவேன். அவருடைய சிலுவையை நான் சுமப்பேன். எந்த சூழ்நிலையிலும் அவருடைய அடிசுவடுகளை நான் பின்பற்றுவேன். அவர் என்ன விரும்புகிறாரோ அதை இந்த பூமியில நான் செய்வேன் என்று சொல்றவங்க மாத்திரம் 2 கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆண்டவரே, நீர் எனக்காக நிறைய செஞ்சிட்டு இருக்கீங்க, நான் ஒன்றும் செய்யல, ஆனால் இன்றைக்கு ஒரு பொருத்தனை பண்ணுகிறேன், நான் உமக்காக நான் செய்ய போகிறேன். பல தடவை சொன்ன செய்யலப்பா, நேற்று கூட செய்யல, இன்னைக்கு பகல் கூட நான் செய்யவே இல்லை, ஆனால் இன்றையிலிருந்து இந்த நிமிஷத்திலிருந்து நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். என் ஆண்டவருக்காக நான் எதையாகிலும் நான் ஒன்று செய்வேன். ஓ, நான் பரம் ஏறுவதற்கு முன்பாகவே அவருக்காக ஓடுவேன், அவருக்காக வாழுவேன், அவருடைய பாதத்திலே நிற்பேன். அவருடைய பாதத்தில் மரிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் அங்கேயே ரத்தம் சுதி மரிப்பது இயேசுவுக்காக என்னை நான் அர்ப்பணிக்கின்றேன் என்று சொல்றவங்க மாத்திரம் ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னை தருகிறேன் உம்முடைய கரத்தில். உமக்காய் ஓட, உமக்காய் உழைக்க, உம்முடைய கிரியைகளை வெளிப்படுத்த, உம்முடைய செயல்களை வெளிப்படுத்த இந்த பூமியில நீர் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறீர். ஆனால் உம்முடைய செயல்கள் என் மூலமாய் வெளிப்படாமல், உம்முடைய ஒளி என் மூலமாய் வெளிப்படாமல், உம்முடைய வழி பிறருக்கு என் மூலமாய் வெளிப்படாமல் ஆமென் தடைப்பட்டு கொண்டிருக்கிறது. என்னுடைய காரியத்தை மாத்திரம் நீர் என்ன செய்கிறீர் என்பதை மாத்திரம் நான் பார்த்து கொண்டே இருந்தேன். இன்றைக்கோ நான் உமக்காக செயல்பட என்னை நான் சமர்ப்பிக்கின்றேன். ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதற்காகவே, உம்முடைய நாமத்தின் மகிமை விளம்பத்தக்க வண்ணமாக என்னை நான் சமர்ப்பிக்கின்றேன். ஆண்டவரே, என்ன லாபம் வந்தாலும், என்ன நஷ்டம் வந்தாலும் இந்த ஓட்டத்தை நான் தொடருவேன் என்று எத்தனை பேர் பொறுப்பாக உண்மையாகவே கர்த்தருக்கு முன்பாக சொல்ல ஆயத்தமாக இருக்கிறீங்க? என் இயேசுவுக்காக நான் ஓட போகிறேன். என் இயேசு எனக்காக வந்தார், எனக்காக பாடுபட்டார், அடிக்கப்பட்டார், ரத்தம் சிந்தினார், ஜீவனையை கொடுத்தார், எனக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போயிருக்கிறார், எனக்காக தினந்தோறும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவருக்காக, எனக்காய் செயல்படுகிற இயேசுவுக்காக நானும் ஓடுவேன், நானும் பிரயாசப்படுவேன், நானும் செயல்படுவேன் என்று சொல்றவங்க மாத்திரம் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் லக்கை நோக்கி ஓடிடுவேன் சொல்றவங்க மாத்திரம் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மளை முழுவதுமாய் தாழ்த்தி, ஆண்டவரே, நானும் உம்முடைய அடிசுவடுகளை பின்பற்றி நடப்பேன் அப்பா, அதற்காக என்னை சமர்ப்பிக்கின்றேன் என்று சொல்லி இந்த பாடலை அர்ப்பணத்தோடு நாம் சேர்ந்து பாடுவோமா? பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லக்கை நோக்கி ஓடிடுவேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லக்கை நோக்கி ஓடிடுவேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். சொல்லுவோம், ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். எத்தனை பேர் லாபமான நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடிடுவேன். இயேசு
ஆயத்தமா இருக்கிறேன்னு சொல்றவங்க மாத்திரம் என் ஆண்டோடைய பாதை நடப்பதற்கு தடையா இருக்கிற எவைகளா இருந்தாலும் அவைகளை விட்டு ஓட நான் ஆயத்தமா இருக்கிறேன். சிந்தையோடு சேர்ந்து பாருமா. எத்தனைதான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பே. எத்தனைதான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் எனக்காக அப்பா இந்த பாதையிலே நான் ஓடிடுவேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உயர்த்தி சொல்வோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. என் மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே. எத்தனை பேருக்கு அந்த விருப்பம் இருக்கு? என் மணவாளன் நான் காணவே என் ஆசையெல்லாம் இயேசுதானே. அவர் முகத்தை நான் பார்க்கணுமே. என் ஆசையெல்லாம் சொல்லுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இருக்கிற இடத்துல நம்ம அப்படியே எழுப்பி நிற்போமா. மனுஷனுக்கு பிரியமானதை நான் செய்ய வரல, செய்வதற்காகவும் நான் வாழவில்லை என்று சொல்றவங்க மாத்திரம் மனிதனை பிரியப்படுத்த, மனிதனிடத்தில் காண்பிக்க, மனிதன் முன்பாக என்னுடைய நீதியை வெளிப்படுத்துவதற்காக நான் வரவில்லை. என் தேவனுடைய பார்வைக்கு முன்பாக என்னை நான் முழுவதுமாய் காண்பிக்க நான் வந்திருக்கிறேன் சொல்ற சபையே, உன்னில் அவர் பிரியப்படுகிறார். என் ஆசையெல்லாம் என் இயேசு தான். அவர் பொன்முகத்தை தான் நான் பார்க்க வந்திருக்கிறேன். உங்களை முழுவதுமாய் சமர்ப்பிக்க எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீர்கள்? ஐயா, அம்மா, தம்பி, தங்கச்சி, இயேசு தம்மை உனக்காக முழுமையாய் ஒப்பு கொடுத்தா. முழுமையாய் ஒப்பு கொடுத்தா. ஏதோ ஒரு 5% 50% உனக்காக அவர் ஆயத்தப்படுத்தி வைக்கவில்லை. தன்னை 100% பரிபூர்ணம் உண்டாவதற்காக உனக்காகவே தம்மை முழுவதுமாய் சமர்ப்பித்தா. அம்மா, அப்பா, இந்த ஆலயத்தில் இந்த நேரத்தில் அட்லீஸ்ட் டிராவல் பண்ணியிருப்பீங்க ரொம்ப தூரம் ரட்சிப்பில். ஆனால் இன்றைக்கு உங்களை முழுமையாய் கர்த்தருடைய கரத்தில் கொடுத்து அந்த வாழ்க்கை வாழ்கிறீர்களா? இல்லைனா இந்த டைம் எழும்பி நின்று என்னை முழுவதுமாய் நான் தருகிறேன், என்னை முழுவதுமாய் தருகிறேன். என் ஆண்டவருக்காக எதையாவது நான் செய்ய வேண்டும், ஆண்டவருக்காக எதையாவது நான் செய்ய வேண்டும். என் ஆசையெல்லாம் அவர்தான், அவர்தான் எனக்கு எல்லாம் என்று சொல்றவங்க மாத்திரம் அவருக்காக வாழுவப்பா, அவருக்காக சாவேன், அவர் சித்தம் செய்வதற்காக வாழுவேன், அவர் சித்தம் செய்து சாக வேண்டும் என்றாலும் சாவேன் என்று அர்ப்பணம் செய்ய எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீர்கள்? உமக்காக வாழ்வேன், உமக்காக மடிவேன். இப்ப என்ன செய்ய சொல்லுகிறீரோ அது வாழ்வா இருந்தாலும் சாவா இருந்தாலும், அதன் முடிவு வாழ்வா இருந்தாலும் சாவா இருந்தாலும், கனமா இருந்தாலும் கனவீனமா இருந்தாலும், ஐ எம் ரெடி டு டூ தட். எத்தனை பேர் அர்ப்பணம் செய்ய ஆயத்தமா இருக்கிறீர்கள்? உங்களுடைய கரங்களை கர்த்தர் காணட்டுமே. உயர்த்தின கரங்களோடு கர்த்தரிடத்துல பேச ஆரம்பிப்போமா? ஏன்னா நல்ல ஒரு வாழ்க்கையில வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. என் சர்க்கம்ஸ்டன்ஸ் எல்லாத்தையும் எனக்கு நன்றாய் மாற்றி கொடுத்திருக்கிறீர்கள். நான் எதிர்பார்த்ததை காட்டிலும் எனக்கு அதிகமாய் நீ செய்திருக்கிறேன். ஆனால் நீர் எதிர்பார்த்ததை நான் ஒன்றும் செய்யவே இல்லை. என்னில் அதிகமானதை எதிர்பார்த்து ஆனால் ஒன்றுமே நான் செய்யவில்லை. பட் இன்றைக்கு நான் உம்முடைய கரத்தில் என்னை தருகிறேன். வாழ்ந்தா உமக்காக, செத்தா உமக்காக. மனுஷனுக்காக, வீட்டுக்காகவோ நாட்டுக்காக வாழ்ற வாழ்க்கை அல்ல,
உமக்காக வாழ்வையா, செத்தா உமக்காக சாவாண்டவர். எத்தனை பேருடைய அர்ப்பணம் வெளிப்பட ஆரம்பிக்கிறது? எத்தனை பேருடைய அர்ப்பணம் தேவனுக்கு நேராக உங்கள் ஆவியிலே ஆத்மாவிலிருந்து நீங்கள் ஏறெடுத்து கொண்டு இருக்கிறீர்கள்? எத்தனை பேருக்கு அதுக்குள்ள ஒரு சந்தோஷம், ஒரு வீரம் இறங்கி வருகிறது? நான் வாழ்ந்தால் என் ஆண்டவருக்காக, அவருடைய சித்தம் செய்வதற்காக, அவருடைய திட்டம் செய்வதற்காக. நீங்களும் நானும் தேவனுடைய கிரியைகளாய் இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய அசைவுகள், நம்முடைய மூமெண்ட்டுகள், நம்முடைய பார்வைகள், நம்முடைய செயல்கள், பேச்சுகள் எல்லாம் தேவனுடைய செயல்களாகவே காணப்பட வேண்டாம். அது அநேகருக்கு ஔஷதமாக, மாமருந்தாக, வெளிச்சமாக, வழியாக காணப்பட, ரட்சிப்பின் நம்பிக்கை உண்டாகத்தக்க வண்ணமாக காணப்பட இருக்கிற கொஞ்ச காலமா இருந்தாலும் அதை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நான் வாழ்வேன்னு சொல்றவங்க மாத்திரம் அவருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமா? கண்களை மூடி ஆண்டவருடைய பிரசன்னத்தை வாஞ்சித்து ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஓ ராபா ஷாதரபா கமன. நீங்க மட்டும் எனக்கு போதும் அப்பா. இனி என் விருப்பம் இல்லை, உம்முடைய விருப்பம் நிறைவேற என்னை சமர்ப்பிக்கின்றேன். என் எதிர்பார்ப்புகள் அல்ல, உம்முடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேற என்னை நான் சமர்ப்பிக்கின்றேன் ஆண்டவரே. Holy Spirit, we welcome you, Holy Ghost. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். மீண்டும் சொல்லும், நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன், உமக்காகத்தானே உம்மை தானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். இயேசுவே, நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். ஆத்தும பாரம் தாருமையா, அபிஷேகத்தால் என்னை கேட்போமா? ஆத்தும பாரம் அபிஷேகத்தால் என்னை, வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்கா, மரித்தாலும் இயேசுவுக்கா. ரெண்டு கைகளை உயர்த்தி அவருடைய சமூகத்தை முழுவதுமாய் சமர்ப்பிக்கிறேன் என்று சொல்றவங்க, கர்த்தர் நம்மளை பிரகாசிப்பிக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். தேவன் நம்மளை பிரகாசிப்பிக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். நீர் என் தேவன், நான் உம்மை துதிப்பேன், நீர் என் தேவன், நான் உம்மை உயர்த்துவேன் என்று சங்கீதக்காரன் 118 சங்கீதத்தில் சொல்லுகிறான். உயர்த்துவேன் என்று சொல்றவங்க மாத்திரம் ஆலயத்திலே உயர்த்துவதற்கு சோர்வடையும் பொழுது பப்ளிக்ல போய் உயர்த்துவதற்கு நிச்சயமாய் பலன் காணப்படாது. நாம் அங்கே பலவீனம் உள்ளவர்களாய் காணப்படுவோம். இப்பொழுதே கரங்களை உயர்த்தினவர்களாக, உம்மை போல என்னை மாற்றும் ஆண்டவரே, உம்மை போல என்னை மாற்றும் ஆண்டவரே. ஓ, வழியில் இருக்கிறவனுக்கு இறங்கி கொடுத்தீரே, பிச்சை எடுக்கிறவனுக்கு பிச்சை எடுக்கிற வாழ்க்கையை மாற்றினீரே, போகிற வழியில குற்றூராய் கிடந்தவனை சத்திரத்திற்கு கொண்டு போனீரே, பாடுள்ள ஸ்திரீக்கு விடுதலையை கொடுத்தீரே, தவித்து ஓடி வந்த தகப்பனுக்கு விடுதலையை கொடுத்தீரே. ஓ, எத்தனை எத்தனை இடங்களிலே நீர் இறங்கி போய் வலையில ஒரு மீன் கூட இல்லை என்று சொல்லி தாகத்தோடு போனவன், வாஞ்சையோடு போனவன், எதிர்பார்ப்போடு போனவன், வெட்கத்தோடு, நிராசையோடு, பூஜ்யத்தோடு, தோல்வியோடு வந்த பொழுது அவனை தேடி போனீரே, பக்க வழியாய் போகாமல் நின்றீரே.
பாவத்துல, விபச்சாரத்துல, வேசித்தனத்துல சிக்கப்பட்டிருந்தவளுக்கு இறங்கி உதவி செஞ்சீங்களப்பா. நீ போகலாம் என்று சொல்லி ஒரு புதிய தொடக்கத்தை தொடங்கி விட்டீரே. அந்த ஆத்தும பாரம் எனக்கும் வேணாண்டவரே. ஏன் ஆத்துமா மேல எனக்கு பாரம் வேணும்? வழியில விழுந்து கிடக்கிற ஆத்துமா மேல எனக்கு பாரம் வேண்டும். ரட்சிக்கப்படாதவர்கள் மேல் எனக்கு பாரம் வேண்டும். உம்மை போல உம்முடைய இருதயத்தில் அப்படிப்பட்ட பாரம் இருக்கிறதே, அப்படியாக நானும் மாற வேண்டும் என்று வாஞ்சிக்கிறவங்க மாத்திரம். இட்ஸ் நாட் கம்பல்சரி, இது கட்டாயம் அல்ல. அப்படியாக நான் மாற வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கிறேன், விரும்புகிறேன் என்று சொல்றவங்க மாத்திரம் ஆத்தும பாரத் எனக்கு தாங்கப்பா சொல்லுவோமா. ஆத்தும பாரத் தாருமையா, அபிஷேகத்தால் என்னை சொல்லுவோமா அப்பா. ஆத்தும பாரத்தை அபிஷேகத்தால் என்னை வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான், நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். ஒரு பெரிதான வார்த்தையை சொல்ல போகிறோம். உம்மை போல என்னை மாற்றும் ஆண்டவரை சொல்லுவோமா. உம்மை போல என்னை மாற்றுமையா, உமக்காகவே என்னை தந்தேனையா. உம்மை மாற்றுமையா, உமக்காக என்னை தந்தேனையா. வாழ்ந்தாலும் இயேசுவுக்கா, உண்மையா சொல்றீங்களா? நான் வாழ்ந்தாலும் மரித்தாலும் உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன். உம்மை தானே கொஞ்சம் இல்லையா, ரொம்ப நேசிக்கிற உமக்காக உம்மை தானே, உம்மை போல உம்மை போல என்னை மாற்றுமையா. சமர்ப்பித்து சொல்லுமா அப்பா. உம்மை போல என்னை மாற்றுமையா, உமக்காகவே என்னை தந்தேனையா. வந்தாலும் இயேசுவுக்கா, மரித்தாலும் இயேசுவுக்கா. நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்கா, மரித்தாலும் இயேசுவுக்கா. மீண்டும் சொல்லுமா. நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்கா, மரித்தாலும் இயேசுவுக்கா. நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்கா, மரித்தாலும் இயேசுவுக்கா. கைகளை தட்டி ஆவியிலே நிரம்பி. Oh, we love you Lord, love you Master. எதையும் செய்ய நாங்கள் ஆயத்தமாய் இருக்கிறோம் என்று உமக்கு முன்பாக வெளிப்படுத்தியிருக்கிறோம். Thank you Father, thank you Jesus. நீ நல்லவர், உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நாம் சந்தோஷத்தோடு உட்காருவோம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? மகிழ்ச்சியோடு ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவர் மிகவும் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளையும் தேவனுடைய சமூகத்தில் கர்த்தரை தொழுது கொள்வதற்காக இந்த ஆராதனை
வேலையில் கலந்து கொண்டிருக்கிற அத்தனை நபர்களையும் வேகம் வரப்போகிற கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம் வேதத்தில் ஒரு வசனத்துக்கு நேராக நம்முடைய சிந்தைகளை நாம் திருப்பிக் கொள்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தில் 27ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். உடனே இயேசு அவர்களுடனே பேசி திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய சத்தத்தை நான் கேட்க வந்திருக்கிறவங்க சொல்றவங்க மாத்திரம், ஆண்டவர் என் கூட பேசணும்னு சொல்றவங்க மாத்திரம், பர்டிகுலரா என் கூட ஆண்டவர் பேசணும்னு சொல்றவங்க மாத்திரம். நான் கடந்த வாரத்திலே சொன்னேன், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது புறம்பே இருக்கிறவர்களை கர்த்தரை துதிப்பார்கள் என்று சொன்னால், தேவ சமூகத்தில் இருக்கிற நீங்கள் நானும் அதை காட்டிலும் மேலாக கர்த்தரை துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை தான் நம்முடைய பாதையாய் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை தான் நம்முடைய ஜீவனாய் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு அடுத்த கட்டமாய் இருக்கிறது. நாம் கால்களை வைப்பதற்கு தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு ஸ்டெப்பாய் இருக்கிறது. விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட். அப்படி என்று சொன்னால் இந்த நேரத்தில் ஆண்டவரே நீர் என்னோடு இடைப்படும் என்று சொன்னால், கர்த்தர் உங்களுக்கு ஸ்டெப் வைப்பதற்காக, உங்கள் கால்களை வைப்பதற்காக, உங்கள் அடிசுவடுகளை வைப்பதற்காக சில வார்த்தைகளை கர்த்தர் தரப்போகிறார். பிரைஸ் தி லார்ட். மனுஷனுடைய வார்த்தைகளை நம்பி நாம் எத்தனையோ ஸ்டெப்ஸை வச்சிருந்திருப்போம். மனுஷ சொற்களை நம்பி எத்தனையோ ஸ்டெப்ஸை வச்சு ஏமாந்து போன கூட்டத்தில் அநேகர் இங்கே காணப்படுவீர்கள். ஆனால் தேவனுடைய வார்த்தையை நம்பி அடிசுவடுகளை வைத்த எந்த மனுஷனும் வெட்கப்பட்டு போனதே இல்லை. நம்பினோரை புறம்பே தள்ளுகிற ஆண்டவர் அல்ல, நம்பினோரை ஏமாற்றுகிற ஆண்டவர் அல்ல, நம்பிக்கைக்கு சரியான காரியத்தை செய்து கொடுக்கிறவர் நான் ஆராதிக்கிற இயேசுவாய் இருக்கிறார். விசுவாசம் இருந்தா சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோமா? Praise the Lord. Hallelujah. இந்த சிச்சுவேஷன் நமக்கு தெரியும். இப்ப மத்தேயுல நாம் வாசிச்ச இந்த சிச்சுவேஷன், இயேசு சீஷர்களை படகுல ஏற்றி நீங்கள் போங்கன்னு சொல்லி அனுப்பிவிட்டார். இயேசு வருவதற்கு முன்பாகவே இவர்கள் வெகு தூரமாக போக ஆரம்பித்தார்கள். இந்த திட்டம் எல்லாம் இயேசுவுடைய திட்டமாய் தான் இருந்தது. சீஷர்கள் இயேசுவை விட்டுட்டு போகல, இயேசுதான் நீங்கள் போங்கள் என்று சொல்லி அனுப்பிவிட்டு அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். ஆனால் நடந்த சம்பவம், இவர்கள் நடுவிலே போகும் பொழுது இருள் சூழ்ந்திருக்கிற இடத்துல கடல் கொந்தளிக்க ஆரம்பிக்கிறது, காற்று வீச ஆரம்பிக்கிறது. முன்னோடி போக முடியாதபடிக்கு ஒரு ஸ்ட்ரக்காய் நிற்கிற ஒரு சூழ்நிலை, சுழண்டு கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. பல தடவை இதுல இருந்து நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன், பாஸ்டர் பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். உங்களுக்கும் நல்லா தெரியும், நீங்களும் பல ஊழியங்களில் இந்த பிரசங்கத்தை எடுத்து பேசியிருப்பீர்கள். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு சில இடங்களுக்குள்ளாக உங்களையும் என்னையும் கொண்டு போய் முடங்கி இருக்கிற இடத்திலிருந்து ஒரு சுயாதீனம் உள்ளவராய் கர்த்தர் உங்களை என்னை மாற்ற போகிறார். விசுவாசம் இருந்தால் கர்த்தரை ஆராதிச்சு சுகந்தரிச்சுக்கிட்டே இருங்க. ஆண்டவர் செய்ய போகிற மகிமையான பெரிய காரியங்களை அனுபவிக்கிறவர்களாய் நீங்கள் மாறிக்கொண்டே இருப்பீர்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ரக்காய் நிற்கிற நேரத்தில் இவர்களால் செய்யக்கூடிய எல்லா காரியத்தையும் செய்து பார்க்கிறார்கள், முயற்சிகளை செய்து பார்க்கிறார்கள். தங்கள் அறிவில், திறமையில், தங்களுக்கு இருந்த எக்ஸ்பீரியன்ஸில், கேட்ட அறிவில், கண்ட அறிவில், அனுபவிச்ச அறிவில் எல்லாத்தையும் செஞ்சு பார்த்தோம். ஒரு மண்ணு நடக்கல, ஒரு காரியம் நடக்கல. அப்பொழுதுதான் அவர்கள் சுற்றி நடக்கிற பெருங்காற்றும் எல்லா காற்றையும் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதுதான் அங்கே அவர்கள் ஒரு காட்சியை காண்கிறார்கள். ஆவேசம் போல, ஒரு ஆவியை போல ஒரு காட்சியை அங்கே காண்கிறார்கள். ஏதோ ஒரு ஆவி வர்றதை போல, ஏதோ ஒரு ஆவி அவர்களுக்கு நெருக்கமாய் வருகிறதை பார்த்து இவர்கள் பயப்பட ஆரம்பிக்கும் பொழுதுதான் இயேசு இந்த வார்த்தையை சொல்லுகிறார். இயேசு அவர்களோட பேசி திடன் கொள்ளுங்கள், நான் தான். Praise the Lord.
பிரைஸ் தி லார்ட். சில நேரத்தில் நம்ம ஸ்ட்ரக்காய் நிற்கும் பொழுது ஆண்டவர் அங்கே வெளிப்படுவார். ஆனால் நாம் கன்ஃபியூஷனா ஆண்டவருடைய ஸ்தானத்தில் பார்க்கறதுக்கு நம்மளுடைய கண்கள் ஆயத்தமா இல்லாமல் சில நேரம் கோஸ்டை போல நம்ம பார்ப்போம், ஆவியை போல, பிசாசை போல பார்ப்போம். சில நேரத்தில் பாருங்களேன், உங்க பிள்ளைங்க கிட்ட போயிட்டு பைபிள் எடுத்து படிங்களேன், ஜெபம் பண்ணுங்களேன், இந்த காரியத்துக்கு ஜெபம் பண்ணிட்டு போங்கன்னு சொல்லி பாருங்களேன், பிசாசை பார்க்குற மாதிரி பார்ப்பாங்க. சில பேர் நல்லா ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுங்களேன், பிசாசை பார்க்குற மாதிரி பார்ப்பாங்க. நம்ம ஏதோ ஒரு கோஸ்ட்டை போல, அவங்க கண்களில் ஒரு ஆவியை போல நம்ம அவருடைய கண்கள் நம்ம தென்படுவோம். இல்லை, தேவன் நமக்கு ஒருவர் மூலமாக நல்ல காரியங்களை கொண்டு வருகிறார் என்று சொன்னால் தேவன் தாமே அங்கே இறங்கி வந்து பேசி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. இங்கே அவர்களை பார்த்து சொல்றார், திடன் கொள்ளுங்கள், நான் தான். யாரையா இந்த நான் தான்? அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து மனுக்குலத்தை ரட்சிப்பதற்காக இந்த பூமிக்கு வந்து கிரியைகளை நடப்பித்து காண்பித்து உங்களோடு பிரயாணம் பண்ண, உங்களை தெரிந்து கொண்ட நான் தான் உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுறாரு. உங்களோடு இந்த சத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் சொல்றாரு, நான் தான் உன்னோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறேன். யார் அந்த நான்? படுகுழியிலே, பாவத்தின் குழியிலே, சாபத்தின் குழியிலே, அவமானத்தின் குழியிலே, வேதனையின் குழியில, கண்ணீரின் குழியில, எல்லாராலையும் கைவிடப்பட்ட நிலையில, எல்லாரும் ஏவலமாய் பார்க்கிற நிலையில, யாராலையும் விடுவிக்க முடியாத இடங்களிலே, குற்றுயிராய் கிடந்த இடங்களிலே, உபச்சாரத்திற்குள் வேசித்தனத்திற்குள் கிடந்த இடங்களிலிருந்து விடுதலையாக்கின நான் தான் உன்னோடு இடைப்படுகிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒன்றுமில்லாத உன் வாழ்க்கையை எல்லாம் உள்ள வாழ்க்கையை மாற்றின நான் தான் இந்த காலை வேளையில் உன்னோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறேன். இந்த நேரத்தில் உன்னோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறேன். எத்தனை பேர் இதை விசுவாசிக்க ஆயத்தமா இருக்கிறீர்கள்? ஆவியானவர் இடைப்படுகிறார். நான் தான் உன்னோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறேன். யார் இந்த நான்? தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தி ஆவதற்கு முன்பாகவே என் பேரை அறிந்தவர், என் பேரை அறிந்தவர், என்னுடைய ஜெண்டர் என்ன என்பதை அறிந்தவர் இன்றைக்கு உன்னோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். உன்னுடைய காரியம் இன்னதென்பதை, உன் வடிவம் இன்னதென்பதை ஆவியானவர் அறிந்திருக்கிறார். ஆதலால் உன்னோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நான் தான் உன்னோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறேன். நீ பயப்படுகிற காரியத்தில் நீ பயப்படாத, நான் உன்னோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறேன். கையை தட்டி ஒரு ஆவியில் நிரம்பி சந்தோஷத்தோடு ஆண்டவர் என்னோடு பேச வந்திருக்கிறார். நானும் செவிகளை திறந்து ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறேன். என் ஆண்டவர் என்னோடு இடைப்படுகிறார். நான் தான். பிரைஸ் தி லார்ட். சொல்லிட்டு என்ன சொன்னார் தெரியுமா? பயப்படாதிருங்கள் என்று சொன்னார். பேதுரு அவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறான். பேதுரு அவரை நோக்கி 28ஆம் வசனம், ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். நம்ம கூட அடிக்கடிக்கு நம்ம பிரச்சனையில, நீங்க உண்மையாவே ஆண்டவரா இருந்தா ரட்சிக்கப்பட்ட 50 வருஷம் ஆயிருக்கும், உண்மையாகவே நீர் எனக்காக மரித்திருந்தீங்கன்னா, உண்மையாகவே என்னை நேசிக்கிறீங்கன்னா, உண்மையாகவே எனக்கு ரத்தம் சிந்துறீங்கன்னா, இதெல்லாம் புருஷனை மிரட்டுற ஸ்டைல், இல்லை அப்பா அம்மாவை மிரட்டுற ஸ்டைல், மனைவியை மிரட்டுற ஸ்டைல், இமோஷனல் பிளாக்மெயில் பண்றது. ஆனால் இந்த இடத்துல பேதுரு சொல்றான், உண்மையா நீ தான் இருந்தீங்கன்னா என்னையும் கொஞ்சம் இந்த கடல் மேல என்ன பண்ண சொல்லுங்க, நடக்க வைங்க. உம்மிடத்தில் நான் வருவதற்கு எனக்கு ஒரு அனுமதியை கொடுங்க. அவன் சொல்றான், பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து. நடக்க வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கா? அவங்க அப்பா வந்திருந்தா இந்த வார்த்தையை அவன் சொல்லியிருக்க மாட்டான். அவன் அண்ணன் வந்திருந்தா இந்த வார்த்தையை சொல்லியிருக்க மாட்டான். எந்த அளவில் பேதுரு ஆண்டவரை படிச்சு வச்சிருக்கிறான்ற ஒரு வார்த்தைக்கு தான் இவன் இந்த இடத்துல கேள்வி எழுப்புறான். நீரே ஆனால், சாத்தியமில்லாத இந்த ஜலத்தின் மேல, கொந்தளித்துக் கொண்டிருக்கிற ஜலத்தின் மேல, பெருங்காற்று வீசிக்கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில ஜலத்துல நான் ஹாயா நடந்து வர எனக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க. சபைக்கு இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கைக்கு எதிரில் அநேக காரியங்களை செய்ய வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டியான பர்சனாக நீங்கள் உங்கள் குடும்பத்தில் காணப்படலாம். நாளை தினத்தில் கடனை எப்படி அடைப்பது என்ற ஒரு காரியத்திற்கு நேராக போக வேண்டிய நபர்களாக இருக்கலாம். நாளைக்கு என் பிள்ளைக்கு ஒரு வரனை தேடக்கூடிய ஒரு பாதையில் பிரயாணம் பண்ணுகிற நபர்களாக நீங்கள் இருக்கலாம். நாளைக்கு என் வீட்டை நடத்துவதற்கு ஏதுவான காரியங்களிலே திட்டமிடக்கூடிய நபர்களாக நீங்கள் இருக்கலாம். படிப்பு விஷயமா இருக்கட்டும், திருமண விஷயமா இருக்கட்டும், குழந்தை விஷயமா இருக்கட்டும், வேலை விஷயமா இருக்கட்டும், எந்த விஷயமா இருந்தாலும் உங்கள் வாழ்க்கைக்கு முன்பாக
ஏதோ ஒரு காரியத்திற்கு நீங்கள் சில காரியங்களை சிந்தித்து செயல்பட வேண்டிய அடிசுவடுகளை வைக்க வேண்டிய கட்டாயத்திற்குள்ளாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை ஆவியானவர் அறிந்து உங்களோட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நம்முடைய ஜீவிதத்திற்கு முன்பாக சிலரை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. சில பணங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கிறது. சில மலை போல இருக்கிற பிரச்சனைகளை தாண்டி போக வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கிறது. வியாதியை தாண்டி போகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறது. இதன் மத்தியில் என்ன செய்ய வேண்டும் என்று முடங்கி கிடக்கிற உங்ககிட்ட தான் ஆவியானவர் இந்த மாலை வேளையில பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் ஆவியானவர் உங்களோடு தான் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். முடங்கி கிடப்பது என்னோட விருப்பம் அல்ல, அடிமைத்தனத்தில் இருப்பது என்னோட விருப்பம் அல்ல. சுயாதீனம் உள்ளவர்களாக, கையை உயர்த்தி கேட்டவுடனே ஆமென் சொல்லணும். சுயாதீனம் உள்ளவர்களாக, சுதந்திரம் உள்ளவர்களாக, ஃப்ரீடம் பெற்றவர்களாக, எங்கேயும் சுத்தி நிற்கிற நபர்களாக அல்ல, புறப்பட்டு போய் சுகந்தரிக்கிற நபர்களாக நீங்களும் நானும் நிற்க வேண்டும் என்று தான் ஆவியானவர் விரும்பி கொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு எந்த விஷயத்தில் நீங்கள் லாக்காக இருக்கிறீர்கள், எந்த விஷயத்தில் நீங்கள் முடங்கி கிடக்கிறீர்களோ, ஆவியானவர் அந்த விஷயத்தில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறார், உங்க கூட பேசுகிறார். எந்த சேலஞ்சிங்கான விஷயத்தில் என்ன செய்யலாம் என்று ஒரு பெரிய ஆலோசனை செய்து கொண்டு இருக்கிறீர்களோ, அந்த விஷயத்தில் ஆண்டவர் உன்கிட்ட பேசுற ஒரு வார்த்தை, வா. இல்ல நான் வர முடியாது, பிரச்சனை பெருசா இருக்கு. எப்படி இது? அது அவ்வளோ பெருசா இருக்கு. ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, இன்னைக்கு நீ முதல் ஸ்டெப் வை, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வை. இல்ல பாஸ்டர், அது எனக்கு எட்டாத தூரத்தில் இருக்கு, எங்க வீட்டுக்கு எட்டாத தூரத்தில் இருக்கு, என் வாழ்க்கைக்கு வந்து சேராத தூரத்தில் இருக்கு, நான் படிச்ச படிப்புக்கு, நான் வாழ்கிற வாழ்க்கைக்கு, நான் வச்சிருக்கிற காரியத்திற்கு, என் திறமைக்கு இதெல்லாம் கைகூடி வரவே வராது பாஸ்டர், எட்டாத தூரம். இல்ல, இன்றைக்கு நீ ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு ஒரு ஸ்டெப் வைக்க நீ ஆயத்தமா இருந்தால், எவைகளை நீ எத்தி பிடிக்க முடியாது என்று சொன்னியோ அவைகளை எத்தி பிடிப்பதற்கு ஆண்டவர் உன்னை ஒவ்வொரு ஸ்டெப்பா வச்சு உன்னை நடத்த போதுமானவராக இருக்கிறார். விசுவாசிச்சா கையை தட்டி சீகரிக்க ஆரம்பிப்போம், பெற்றுக்கொள்ள ஆரம்பிப்போம். ஆண்டவர் சொல்றா, சரியான நேரத்தில் உன்னோட அடிசுவடுகளை வைப்பதற்கு நீ எழும்பு, நீ பயப்படாத. அந்த படகிலே, நீ இருக்கிற படகிலே சாத்தியமில்லாத சூழ்நிலைக்குள்ளாக, சாதகமில்லாத சூழ்நிலைக்குள்ளாக நீ வாழ்ந்து கொண்டிருப்பது உண்மைதான். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், step out from that place. அங்கிருந்து வா, ஒரு ஸ்டெப் வை. எவ்வளவு நேரம் அந்த படகுல நீ தத்தளித்துக் கொண்டிருக்க போகிறாய்? எவ்வளவு நேரம் அந்த படகுக்குள்ள இருந்து உன் அஜந்தாவை போட போற, உன் பிளானை நீ திட்டமிட்டு கொண்டிருக்க போகிறாய்? உன் யோசனைகள், நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் அழகா சொல்லுகிறது, சுய புத்தியின் மேல சாயாதீங்க, அதன் மேல சாஞ்சு போற பாதையை சுகந்தரிக்காதீங்க. என்ன சொல்லுகிறது நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்தை? வேகமா வாசிங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. 1ஆம் வசனத்துல வாசிங்களே. என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. 5ஆம் வசனம் பாருங்களா, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல், உன் முழு இருதயத்தோடும். உன் புத்தி, என்ன புத்தி? உங்க அப்பா மூலமா கிடைச்சது, உன் முப்பாட்டன் மூலமா கிடைச்சது, உன் சயின்ஸ் மூலமா கிடைச்சது, உன் மெடிக்கல் மூலமா கிடைச்சது, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா புத்தியின் மூலமா கிடைச்சதெல்லாம் ஆண்டவர் சொல்றார், அது மேல சாயாத. அதுல சாஞ்சியனா நீ படகுக்குள்ளே தான் இருப்ப, படகை விட்டு நீ வெளியில வரவே மாட்ட. படகு என்ன சொல்லுது? நீ வெளியில போனா காலி. ஆனா உன்னை பார்க்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? ஐயோ, இவன் படகோட முங்கி போக போகிறான். இன்னைக்கு நம்மளை காப்பாத்திட்டு கொண்டு இருக்கிறது ஏதோ ஒரு சின்ன பலகை நினைச்சிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றான், அதன் மேல் சாயாதீர்கள், உன்னை காப்பது இந்த படகல்ல, நீ அதிலிருந்து ஸ்டெப் அவுட் பண்ணி ஒரு புதிய இடத்துல உன் அடிசுவடுகளை வை என்று ஆண்டவர் உன்னோடு இடைப்பட ஆரம்பித்திருக்கிறார். இந்த படகுக்குள்ளாக நின்று உன்னை அடிக்கிற தத்தளிப்புக்குள்ளாக கலங்கி போய் புலம்பி போய், நீ சின்ன வயசுல இருந்து படித்த படிப்புகளையும் அறிவுகளையும் தேடி, இன்டர்நெட்ல தேடி, யூடியூப்ல தேடி சில காரியங்களை கற்றுக்கொண்டும் நீ எவைகளை செய்தாலும் 4ஆம் யாமத்தில் இந்த படகு அருகாமையிலே ஒருவர் வந்து நின்று பேசின பின்புதான் அந்த இடத்துல ஒரு தெளிவு உண்டாயிருக்கிறது. ஆதலால் இன்றைக்கு இடைப்படுகிற இந்த இயேசு வராமல் உன் வாழ்க்கையில விடியற்காலம் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. ஆதலால் கர்த்தர் சொல்லுகிறார், உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும். யார் மேல நம்பிக்கை? படகு மேல இல்ல, துடுப்பு மேல இல்ல, வீசுற காற்று மேல இல்ல,
யார் மேல? கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சு. பேதுரு இருக்கிறார்ப்பா, எனக்கு அவங்க இருக்கிறாங்கப்பா, எனக்கு இவங்க இருக்கிறாங்கப்பா, இந்த நம்பிக்கை அல்ல. கர்த்தர் மேல முழு இருதயத்தோடு நம்பிக்கை வைத்து உன் வழிகளில் எல்லாம். சர்ச்சுக்குள்ள வரும் பொழுது மட்டுமல்ல, என்ன காரியத்தை நீங்க எடுத்து செய்ய போகிறீர்களோ, எந்த காரியத்தை செய்வதற்காய் செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, அந்த வழிகளில் எல்லாம் மாமாவையோ மச்சானையோ அங்கிளையோ ஆன்டியையோ பாஸ்டரையோ நினைத்துக்கொள்ள சொல்லல. யாரை நினைத்துக் கொள்ளணுமா? தேவனை. அங்க அழகா சொல்லுது, உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். எத்தனை பேர் இங்க ஆமென் சொல்ல ஆயத்தமா இருக்கிறீங்க? பிரைஸ் தி லார்ட். ஈச் அண்ட் எவ்ரி டே, ஒவ்வொரு நிமிஷமும் நீங்களும் நானும் ஒரு சேலஞ்சுக்குள்ள தான் போயிட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு தீர்மானங்களை எடுக்கக்கூடிய இடத்துல தான் நீங்களும் நானும் இருந்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு கூட கிளம்புறதுக்கு முன்னாடி, ப்ரேயரில் உட்கார்றதுக்கு முன்னாடி, இன்னைக்கு உட்காரலாமா வேண்டாமா, எப்போ உட்காரலாம், என்ன செய்யலாம், ஏதோ ஒரு தீர்மானம் எடுக்கிற சிந்தனை புத்திக்குள்ளே போயிருக்கோம். இல்லை என்ன ட்ரெஸ்ஸை போடலாம், இன்னைக்கு எப்படி போகலாம், என்ன வார்த்தையை சொல்லலாம், என்னென்னலாம் செய்யலாம், எதையோ ஒன்று யோசிச்சுட்டே இருந்திருப்போம். ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு செகண்டும், வினாடிகளும் நீங்களும் நானும் ஏதோ ஒரு காரியத்திற்காக ஆலோசித்து கொண்டே இருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அவைகளில் இருந்து நீ வா என்று சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். இஸ்ரவேல் ஜனங்க எகிப்தில் அடிமைத்தனமாக இருக்கும் பொழுது மோசேயை ஆண்டவர் அனுப்பினார். மோசே அங்கே போய் பார்வோனுக்கு முன்பாக முதலாவது இஸ்ரவேலை நம்ப வைக்கிறான். பின்பாக பார்வோனிடத்தில் போய் காரியங்களை நடப்பித்து அங்கிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கி பிரயாணத்தில் வந்துகிட்டே இருக்கும் பொழுது, உபாகமம் 36 அதிகாரத்தில் 6 வசனம் 7 வசனத்தை பாருங்களேன். உபாகமம் 31 அதிகாரத்தில் 6 வசனம் 7 வசனம், நீங்கள் பலன் கொண்டு திடமனதாய் இருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம், உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருவார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். பின்பு 7 வசனம், மோசே யோசுவாவை அழைத்து இஸ்ரவேலர் எல்லாரும் பார்த்திருக்க அவனை நோக்கி, பலம் கொண்டு திடமனதாயிரு, கர்த்தர் இவர்களுக்கு கொடுப்பேன் என்று இவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்துக்கு நீ இந்த ஜனத்தை அழைத்து கொண்டு போய் அதை இவர்கள் சுதந்தரிக்கும்படி செய்வார். கவனிங்களே, மோசே சொன்ன வார்த்தையை நம்பி இஸ்ரவேல் ஜனங்க எல்லாம் வந்துட்டாங்க. ஒரு குட்டி பையனா புறப்பட்டவன் யோசுவா. இப்போ மோசே என்ன தெரியுமா சொல்றாரு? யோசுவா, நீ பலன் கொண்டு திடமனதா இரு. என்ன கவனிங்க, பலன் கொண்டு திடமனதா இரு, உன் கூட கர்த்தர் வருவார். 6 வசனத்தில் அந்த அழுத்தமான வார்த்தையை நான் சொல்றேன். அசதியாய் படிக்காம அழுத்தமான அந்த வார்த்தையை கவனிச்சுக்கோங்க, இல்லை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. உன் தேவனாகிய கர்த்தர் தாமே, உன் கையை பிடிச்சவங்க அல்ல, உன்னை பெத்தவர்கள் அல்ல, உனக்கு சாதகமா இருக்கிறவர்கள் அல்ல, அரசு அல்ல, எந்த மனுஷனும் அல்ல, உன் தேவனாகிய கர்த்தர் தாமே, அவர் மட்டுமே உன்னோடு கூட வருகிறார். என்ன சிச்சுவேஷன்னா, மோசையாகிய நான் இதுவரையும் உங்களை நடத்தினேன், யோசுவாவே இனி நான் உனக்கு முன்னாடி இல்ல, உனக்கு முன்னாடி பின்னாடி வலதுபுறம் இடதுபுறமாக கர்த்தர் தாமே உன்னோடு கூட வரப்போகிறார். மனுஷனை நம்பி பிரயாணம் பண்ணுகிறதை இன்றைக்கு விட்டுவிடுங்கள் என்று ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக வெளிப்படுத்துகிறார். மோசையை நம்பி வந்தது உண்மைதான். நிறைய பேர் உங்களுக்கு வழிகாட்டியிருக்கலாம் சர்ச்சுக்கு வருவதற்கு, நிறைய பேர் தான் உங்களுக்கு வழிகாட்டி இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கலாம். நீங்க ரட்சிக்கப்படுவதற்கு நிறைய மனுஷர்கள் உங்களுக்கு முன்பாக வந்து நின்று உங்களுக்கு வழியா இருக்கலாம். ஆனால் அந்த மனுஷனை நம்பாதே. அவர்கள் பாவி என்று சொல்லவில்லை, ஆனால் அவர்கள் ஒரு நேரம் உன்னை விட்டு விலகி போவார்கள், மரித்து போவார்கள். ஆனால் கர்த்தர் தாமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட உன் வாழ்க்கையில வந்தவர்கள் போனவர்கள் பெற்றவர்கள் எல்லாரும் உன்னை விட்டு விலகி போனாலும் கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருவா. ஆமென் சொல்றவங்க கர்த்தரை மகிமைப்படுத்த ஆரம்பிப்போமா? கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருவா. உன்னை நடத்துகிற பாஸ்டர் அல்ல, தீர்க்கதரிசி அல்ல, உன்னை பேர் சொல்லி அழைத்தவர்கள் அல்ல, உன் வியாதிக்காக ஜெபம் பண்ணினவர்கள் அல்ல. கொஞ்ச காலம் உனக்கு நிழலாய் இருப்பார்கள், ஆனால் மேக ஸ்தம்பமாக முடிவு பரியந்தம் உன்னோடு வருகிறது கர்த்தர் ஒருவரே. ஹல்லேலூயா. 4ஆம் யாமத்தில்
நடு சமுத்திரத்துல பேதுருவின் படகு சிக்கப்படும் பொழுது பேதுருடைய டாடி எங்க, பேதுருடைய மம்மி எங்க, பேதுருடைய சொந்த பந்தம் எங்க, அவனோடு சேர்ந்து படகு சவாரி பண்ணினவர்கள் இல்லாவிட்டால் மீன் பிடிக்க போனவர்கள் அவர்கள் எல்லாம் எங்கே? வர முடியாத ஒரு காலகட்டத்திற்குள்ள, ஒரு இருட்டுக்குள்ள, ஒரு 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 குளிருக்குள்ளாக, ஒரு தத்தளிப்புக்குள்ளாக பேதுரு அங்கே இருக்கும் பொழுது, சீஷர்கள் அங்கே இருக்கும் பொழுது, கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருவார் என்ற சொன்ன வார்த்தை அங்கே வெளிப்படுத்த ஆரம்பித்திருக்கிறார். எத்தனை பேர் இங்கே இருக்கிறீங்க? அதனால இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றா, பலன் கொண்டு திடமனதாயிரு, பலம் கொண்டு திடமானதாயிரு. அவங்க எனக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க, அவங்க எனக்கு எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க, இவங்க எனக்கு எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க. இவர்கள் கொஞ்ச காலம் உனக்கு யோர்தான் வரையும் வழிகாட்டுவார்கள், யோர்தான் வரையும் உனக்கு யூஸ்ஃபுல்லா இருப்பார்கள். ஆனால் யோர்தானிலே உன்னை நிறுத்திவிட்டு நீயே இவ்வளோ காரியங்களையும் இவ்வளோ ஜனத்தையும் இந்த தேசத்தையும் யோர்தானுக்குள்ளாக நடத்தி கொண்டு போ என்று சொல்லி உன்னை நடுவிலே விட்டுட்டு போவார்கள். ஆனால் மோசை போனாலும் மோசையின் தேவன் உன்னோடு கூட இருப்பா. ஒரு பெரிய பொறுப்பை உன் தலைமையில வச்சு உங்க அப்பா மரித்து போகலாம், அம்மா மரித்து போகலாம், புருஷன் மரித்து போகலாம், உன்னை விட்டு எல்லாரும் போகலாம். அவர்கள் எல்லாம் கொஞ்ச தூரம் சுமப்பதற்காக மட்டும்தான் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். முடிவு பரியந்தம் சிலுவையை சுமந்து நமக்காக மரித்து 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சொல்லுகிறார், சதா காலங்களிலும் நான் உன்னோடு கூட இருப்பேன். இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே ஆவியில களி கூற ஆரம்பிக்கணும். உன் டாடி அல்ல, மம்மி அல்ல, முடிவு பரியந்தம் கர்த்தர் தாமே. சொத்தல்ல, டாக்டர் அல்ல, சொந்த பந்தம் அல்ல, கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருவா. எனக்கு ஆண்டவர் சொல்றா, நீ வெகு தூரத்தின் முடிவை பார்த்து கொண்டிருக்கிறா, நீ வெகு காலமாய் உன்னுடைய என்ன காரியம் நடக்க போகிறது என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொல்றா, அதை நீ எதிர்பார்க்காத, அதை நீ பார்க்காத. இன்னைக்கு நீ செய்ய வேண்டியது ஸ்டெப் அவுட். ஒரு அடியை அந்த படகுல இருந்து வெளியில வந்து ஒரு அடியை வைப்பதற்கு நீ ஆயத்தமா இருந்தால், ஒரு அடி சுவடுகளை நீ வைக்க ஆயத்தமா இருந்தால், கர்த்தர் உன்னிலே பிரியப்பட ஆயத்தமா இருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமா ஆமென் சொல்ல ஆயத்தமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்ல ஆயத்தமா இருக்கிறீங்க? ஆண்டவர் சொல்லுகிறார், நம்ம சங்கீதம் 37ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனம் 24ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நல்ல மனுஷனுடைய நடைகள், யாருடைய நடைகள்? நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாய் இருக்கிறார். கேட்கிறேன், வீட்டில் 4 பிள்ளைங்க இருக்கிறாங்க. 4 பிள்ளைங்கள் மேல எந்த பிள்ளை மேல அப்பா பாசமா இருந்து இவன் நல்ல பிள்ளைன்னு சொல்லுவாங்க தெரியுமா? 4 பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆனா அந்த வீட்டில் இருக்கிற தகப்பனோ தாயோ அந்த 4 பிள்ளையில ஒரு பிள்ளைய பார்த்து, இந்த பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளைங்க, இந்த பிள்ளை மேல எனக்கு ரொம்ப பிரியங்க, எப்போ சொல்லுவாங்க தெரியுமா? எப்போ அந்த பிள்ளை அப்பனுடைய சொல்லையும் அம்மாவுடைய சொல்லையும் தட்டி கலைக்காமல் கீழ்ப்படி ஆரம்பிக்கிறதோ அந்த பிள்ளைய பார்த்து தான் சொல்லுவாங்க, இந்த பிள்ளை நல்ல பிள்ளை, இந்த பிள்ளை மேல எனக்கு ரொம்ப பாசம். மற்றதும் இவங்க பெத்த பிள்ளை தான், ஆனா இந்த பிள்ளை கீழ்ப்படுகிறபடினாலே, அனுசரிக்கிறபடினாலே, அப்பனுடைய வார்த்தை அம்மாவுடைய வார்த்தை அலட்சியம் பண்ணாதபடினாலே, அந்த பிள்ளை அந்த வார்த்தைகளுக்கெல்லாம் கீழ்ப்படிந்து நடக்கிறபடினாலே அப்பாவுடைய இருதயம் அந்த பிள்ளையின் மேல் அமர ஆரம்பிக்கிறது. அந்த பிள்ளையை பார்த்து அப்பா சொல்றார், அவன் நல்ல பிள்ளை, நல்ல பிள்ளை, அவன் மேல் நான் பிரியமா இருக்கிறேன். இதே தான் சேம் சர்ச்சுக்கும் அப்ளை ஆகிறது. இதே தான் உங்க வீட்டுக்குள்ள ஆண்டவர் அப்ளை பண்ணுகிறார். இவன் மேல் நான் பிரியமா இருக்கிறேன். பிரைஸ் எல்லாம் இவன் அல்ல, இவன் அல்ல, இவன் அல்ல, இவனே என்று சொல்லி பாயிண்ட் அவுட் பண்ணுகிற ஆண்டவர் தான் இந்த நேரத்தில் உங்களோட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இங்க சொல்லும் பொழுது நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் ஸ்ட்ராங் ஆக்கப்படுமா? உன் கால் கடல் மேல சமுத்திரத்தின் மேல நீ வச்சாலும் அந்த ஒரு ஸ்டெப்பை அவர் உறுதிப்படுத்துவாராம். ஏன் உறுதிப்படுத்துறா தெரியுமா? அவன் என் இருதயத்திற்கு ஏற்றமா நடக்கிறான், முழு நம்பிக்கை என் மேல வச்சுட்டான், என்ன நம்பி சமுத்திரத்தில் ஸ்டெப் அவுட் பண்ணி சமுத்திரத்தில் ஸ்டெப் இன் பண்ணி இருக்கிறான். ஆதலால் அவருடைய கால்கள் சமுத்திரத்தில் உறுதியாய் நிற்கும் என்று அவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். எத்தனையோ சொந்தங்கள், பந்தங்கள், பந்துக்காரங்க, இனத்துக்காரங்க, ஊருக்காரங்க, மனுஷர்கள், நண்பர்கள் எல்லாம் தேவனுடைய சமூகத்தில் அவருடைய சொந்த பிள்ளைகளாய் மாறுவதற்கு உங்களுக்கு இடம் கொடுக்காமல் இருந்தார்கள். எத்தனையோ பேர் உங்களை ஏசி இருப்பார்கள்,
ஏவலமாய் பேசியிருப்பார்கள். அவைகள் எல்லாம் தட்டி கலைத்து இன்றும் ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய சொந்த பிள்ளைகளாக அவரையே பற்றி நடக்கிற நல்ல பிள்ளைகளே, உன் அடிசுவடின் மேல் அவர் கவனமுள்ளவராய் இருக்கிறார். நீ எங்கு வைக்கிறாய் என்று நீ தெரிந்துதான் வைக்கிறாய், ஆனால் உன் அடிசுவடுகளின் மேலே அவர் கவனம் உள்ளவராய் இருக்கிறார். எத்தனையோ நேரம் கண்ணியை மேலே கால்களை வைப்பதற்கு நீ போனாய். கண்ணி என்று தெரிந்தும் அதில் கால்வைகளை வைத்து என்னை மாய்த்துக் கொள்ளலாம் என்று போனார். ஆனால் இன்றைக்கும் உன் கால்கள் பலன் உள்ளதாக இருக்க காரணம் நீ நல்லவன் நல்லவள் என்று அவர் அறிந்திருந்தபடினால் உன் பாதங்களை அவர் உறுதிப்படுத்தி இருக்கிறார். விசுவாசித்தினால் கர்த்தரை மகிமைப்படுத்துமா? அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். அப்போ அவன் பேதுரு படகுலிருந்து சமுத்திரத்தில் இறங்கும் பொழுது உண்மையாகவே தண்ணியில் இறங்கினா உள்ளே போகிறது உண்மைதான். ஒன்று நீச்சல் அடிக்கணும், இல்லை ஃப்ளோட் ஆகிறதுக்கு ஏதாவது ஒரு மெட்டீரியல் தேவை. தண்ணிக்குள்ளே இறங்கினா நிச்சயமாக உள்ளே போய் தான் ஆவான். அதில் மாற்று கருத்தே கிடையாது. எந்த மாயாஜால மேஜிக்கை செய்ய முடியாது. வசனம் தெளிவாக சொல்லுகிறது, அவன் விழுந்துட்டாயா, நான் அவனை என் கையில் நான் ஏந்தி கொண்டுகிட்டே இருக்கிறேன். அது பேதுருக்கு தெரியுதோ தெரியலையோ, ஆனால் கர்த்தர் அவனை தாங்க ஆரம்பித்திருக்கிறார். நான் சொல்லுகிறேன், நீங்களும் நானும் ஏதோ கொள்ள கன்ஃபியூஷனான ஒரு சிச்சுவேஷனில் ஒவ்வொரு ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறோம்னு நினச்சிட்டு இருக்கீங்க. இல்லை, தேவனுடைய உள்ளம் கையில் உங்கள் கால்கள் இருக்கிறபடினா ஒவ்வொரு அடிகளையும் கர்த்தர் உறுதிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். வெகு தூரத்தில் இருக்கிற முடிவை பார்க்காதீங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், இன்னைக்கு முதல் அடிவை, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்றது நம்மளுக்கு நல்லா தெரியும். மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் 33ஆம் வசனம் 34ஆம் வசனம், ஃபர்ஸ்ட் என்ன செய்யணுமா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நீங்க முதல்ல என்ன தெரியுமா நம்ம நினைக்கிறோம், எனக்கு நான் கேட்கறத முதல்ல கொடுங்க, அப்புறமா நான் என்ன பண்றேன், சாட்சி சொல்றேன், அப்புறம் ஜெபம் பண்றேன், அப்புறம் பைபிள் எடுக்கிறேன், அப்புறம் சுவிசேஷம் சொல்றேன், அப்புறம் ஆண்டவருக்காக நான் என்ன வேணாலும் செய்றேன், வீடே ஜெப வீடா மாத்திரேன். ஆனா அவர் சொல்றாரு புதிய ஏற்பாட்டு சபைக்கு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அடுத்த வசனம் அழகா சொல்லுது, ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். என்னங்க, என்ன வசனம் எழுதிருக்கு? நாளைக்காக நீ கவலைப்படாதே. நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காய் கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். ஆஹா, என்ன சொல்றார் ஆண்டவர்? நாளைய தினத்தை குறிச்சு நீ என்ன பண்ணாத, வரிப்படாத. நாளைய தினம் நாளைய தினத்துக்குரியது. அப்ப என்ன பாஸ்டர் பண்ணணும்? எதிர்ப்பு அந்த ஃபியூச்சர்ல இருக்கிற காரியங்களை, இல்லைன்னா நாளைக்கு நடக்க வேண்டிய காரியங்களை இன்னைக்கு திட்டமிடக்கூடாதா? ஆண்டவர் சொல்றாரு, நாளைய தினத்தை குறித்து நீ யோசிக்காத. நாளைய தினம் என்னுடையது என்றார், இன்றைய தினம் உன்னுடையது என்றுகிறார். எத்தனை பேர் இதை புரிஞ்சுட்டீங்கன்னு எனக்கு தெரியல. நாளை என்னுடையது, the present day உன்னுடையது என்று சொல்லுகிறார். இந்த நாள் உன்னுடையது. நீ எதிர்பார்க்கிற நாளை தினம் என்னவாய் முடியுமோ, அடுத்தது என்னவாய் நடக்குமோ, அடுத்தது என்ன கப்பலுக்கு நேரிடுமோ, அது என்னுடையது. ஆனா இப்போ உன்னுடையதா இருக்கிறது. பிரைஸ் எல்லாம் விசுவாசிக்கிற இந்த செய்தி முடிவதற்கு முன்பாகவே உன் போக்குவரவு வழியில எவன் குறுக்க நின்று உன் வழிகளிலே உன்னை முடக்கி அமர்த்தி வைத்திருக்கிறானோ அவனுக்கு முன்பாக அமர்ந்து கொண்டிருக்கிற ஜனத்தோடு அமராமல் விசுவாசத்தோடு இந்த சத்தத்தை கேட்டு தாவீது கோலியாத்திற்கு முன்பாக வீறு கொண்டு அவன் ஒவ்வொரு அடிசுவடுகளை வைக்க ஆரம்பிக்கும் பொழுது அவனுடைய சகோதரர்கள், அங்கே இருக்கிற நபர்கள் எல்லாரும் அவனை டிஸ்கரேஜ் பண்ணும் பொழுதும் எவைகளை காதல போடாம ஆண்டவருடைய நாமத்தை பிடித்துக் கொண்டு அவன் ஸ்டெப் இன் பண்ணதை போல இன்றைக்கு உட்காருகிற கூட்டத்தோடு நீ உட்காராமல் நீ எழும்பி நடக்க ஆரம்பித்தால் உன் பிரயாணத்தில் முடக்கி கொண்டு உன் வழியை அடைத்து வைத்திருக்கிறவன் உன் பாதபடியில் இன்றைக்கு வெல்ல போகிறான். விசுவாசத்தை கையை தட்டி கர்த்தரை ஆராதிக்க, கமாண்ட்ல ஆமென் என்று போட ஆரம்பிங்க. உன் வழிகளை, உன் சுதந்திரத்தை, உன் பிள்ளைக்கு வர வேண்டியது, குடும்பத்துக்கு வர வேண்டியது, உன் தகப்பன் தாய்க்கு வர வேண்டியது, உன் ஆரோக்கியங்களை, உன்னுடைய ஆஸ்திகளை எல்லாத்தையும் முடக்கி வைத்திருக்கிறவன இன்றைக்கு கர்த்தர் உன்னுடைய விசுவாசத்தோடு தைரியத்தோடு அந்த தத்தளிக்கிற படகுல இருந்து
ஆண்டருடைய வா என்ற சத்தத்தை கேட்டு நீ வர ஆயத்தமா இருந்தால் அவன் உன் பாதபடியில் விழுவதற்கு கர்த்தர் அங்கே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறான். பிரைஸ் தி லார்ட். எரிகோவுக்கு முன்பாக இஸ்ரவேலை ஆயத்தப்படுத்துறான் யோசுவா. ஆண்களை என்ன செய்ய வேண்டுமோ ஆண்டவருடைய கட்டளையின்படி அதை செய்கிறார். செய்து முடித்து தனித்து எரிகோவை பார்க்க யோசுவா போகும் பொழுது அங்கே உருவின பட்டயத்தோடு அவர் வெளிப்பட்டு சொல்லுகிறார், சேனைகளின் தளபதி சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார், எரிகோவை உன் கையில ஒப்பு கொடுத்துட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாளைக்கு நடக்க வேண்டிய யுத்தத்தை நாளைக்கு சொந்தக்காரனா இருக்கிறவர் முடித்து விட்டார். இன்றைக்கு நீ செய்ய வேண்டியதை நீ செய்ய ஆரம்பி. உன்னுடைய காரியங்கள், உன்னுடைய சுத்திகரணம், உன்னுடைய அர்ப்பணம், உன்னுடைய தாழ்மை, உன்னுடைய பிரியமுள்ள கிரியைகள், ஆண்டவருக்கு பிரியமுள்ள கிரியைகளை நீ வெளிப்படுத்த ஆரம்பி. விசுவாசத்தோடு எழும்ப ஆரம்பி, விசுவாசத்தோடு பாட ஆரம்பி, விசுவாசத்தோடு துதிக்க ஆரம்பி. எத்தனை வீட்டில் கொரோனா 1.0 இருந்த பிரேயர், ஃபெய்த், வர்ஷிப், ஆராதனை 3.0 வந்த உடனே தனியாக ஆரம்பிச்சிருச்சு. ப்ரொவிஷன் குறைஞ்ச உடனே பிபி ப்ரெஷர் ஏற ஆரம்பிச்சு, கோபம் வர ஆரம்பிச்சிருச்சு. சரியான ஒரு காலகட்டத்தில் நீங்களும் நானும் இருக்கிறோம். அடுத்தது ஒன்று நடந்தால் எக்கனாமிக்கல் லெவலில் எப்படி நம்ம எல்லாரும் சமாளிக்க போகிறோம்னு தெரியாத ஒரு காலகட்டத்தில் நீங்களும் நானும் இருக்கிறோம். நீங்கள் அழகான ஒரு வாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு முன்னாடி மத்தேயு 14 மூலமாய் வெளிப்படுத்துகிறார். யாரும் ஓரும் உதவி செய்ய முடியாத, மனுஷனே கண்ணெத்துகிற தூரத்தில் இல்லாத ஒரு சூழ்நிலையில் நீ தள்ளப்பட்டாலும் அங்கேயும் நான் வந்து உன்னை நடை போட வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். நீ ஒரு ஸ்டெப்பு வைக்க ஆயத்தமாக இருந்தால் நான் உன்னுடைய அடிசுவடுகளை எல்லாம் உறுதிப்படுத்தி கொண்டே போவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இங்க என்ன அழகா சொல், நாளைக்காக நீ என்ன பண்ண வேண்டாம், கவலைப்படாதீர்கள், நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும். ஒரு முழம் கூட்டவும் முடியாதா, ஒரு முழம் குறைக்கவும் முடியாதா? அதை தெரிஞ்சுட்டு நாம் ஏன் துக்கப்பட வேண்டும்? உதறிவிட்டு தட்டிவிட்டு எழும்ப எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீர்கள்? நீ புறப்பட்டு வா, எழும்பு. நம்ம சொல்லும், பாஸ்டர் தட் இஸ் ரொம்ப தூரமா இருக்கு. ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைக்க ஆரம்பி. உன் நாளில் ஒரு ஸ்டெப்பை வை, உன் நாளில் ஒரு ஸ்டெப்பை வை. நீ எத்தி சேர வேண்டிய இடத்துல அவர் உன்னை எத்தி சேர்க்க போதுமானவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஓ, நான் இதை வைக்க முடியாது, எனக்கு அது எனக்கு ரொம்ப கஷ்டம். இந்த வண்டி ஓட்டுறவங்க பாருங்களேன், இல்லை இந்த மலை ஏறும்போது நாங்கள் பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள்லாம் சேர்ந்து ஒரு மவுண்ட் ட்ரெக்கிங்க்கு போனோம். மலை ஏறுகிறதுக்கு ராத்திரியில் போனோம். நாங்கள் ஒரு 10-11 மணிக்கு ஆரம்பித்தோம். ஒரு இருள் சூழ்ந்த மலை, பாதை இல்லாத மலை, கடினமான ஒரு மலையில் ஏறுவதற்காக போனோம். போகும் பொழுது சின்ன டார்ச் லைட்டு தான் வாங்கிட்டு வந்தாங்க, குட்டி குட்டி டார்ச் லைட். கிண்டலாக இருந்துச்சு. இந்த டார்ச் லைட் வச்சு இவ்வளோ பெரிய இருட்டுக்குள்ளே நம்ம நடக்க போகிறோமா? பாதை தெரியல, பாறைகள், செடிகள் தான் நிரம்பி இருக்கிறது. ஆனால் முடிவு எடுத்துட்டோம் எப்படியாவது ஏற வேண்டும் என்று. ஆனால் அது எவ்வளோ தூரம், எவ்வளோ நேரம் ஆகும், எப்படி போய் சேர வேண்டும் ஒன்றும் எங்களுக்கு தெரியல. பிள்ளைகள் எல்லாம் நாங்கள் ஸ்டெப்பின் ஆகிட்டோம். பயமாக இருந்துச்சு, ரொம்ப பயமாக இருந்துச்சு. குட்டி குட்டி டார்ச் லைட், அரௌண்ட் 30 ரூபீஸ்லேருந்து 60 ரூபீஸ்க்குள்ளே இருக்கும்னு நினைக்கிறது, எனக்கு கரெக்டாக அதோட ஞாபகம் இல்லை. சின்ன டார்ச் லைட். அந்த சின்ன டார்ச் லைட்டில் தூரமாக அடித்தா ஒன்றும் தெரியல, ஆனால் கிட்ட அடித்தா அழகாக தெரியுது. எங்கள் பிரயாணம் எப்படி போச்சு தெரியுமா? கிட்ட அடித்து ஒரு ஸ்டெப் வைப்போம், கிட்ட அடித்து ஒரு ஸ்டெப் வைப்போம், வச்சு 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 விடியற் காலம் 5 மணிக்கு மலை உச்சிக்கு போனோம். ஏற முடியாத சறுக்கலான இடங்கள் இருந்தது, போக முடியாத பாதை இல்லாத இடங்கள் எல்லாம் இருந்தது. விடியற் காலையில் திரும்பி பார்க்கிறோம், கிட்டத்தட்ட 4500 4800 அடி ஆழத்தில் அதுக்கு மேலே நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். ஒரு கால் ஸ்லிப்பானா கூட பின்னாடி விழுந்துருவோம். அது தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக அந்த மலை மேலே ஏறி இருக்க மாட்டோம். சின்ன டார்ச் லைட்டில் அது காட்டின வழியில் கிட்ட 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 நடந்து போயிட்டோம். ஒரு பெரிய வெளிச்சம் வரும் பொழுது தான் ஐயோ எவ்வளோ பெரிய ஒரு ஆபத்தில் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் என்று நாங்கள் அறிந்து கொண்டோம். இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட சொல்கிறது என்ன தெரியுமா? சங்கீதம் அழகாக சொல்லுகிறது. சங்கீத புஸ்தகத்தில் 119ஆம் வசனத்தில் 105ஆம் வசனம், எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். கர்த்தருடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும், எங்க
ஃபர்ஸ்ட் கர்த்தருடைய வசனம் என் கால்களுக்கு தீபமுமோ நான் போற அந்த பாதைக்கு ஹை பீம். வண்டி ஓட்டுறவங்களுக்கு தெரியும் லோ பீம் ஹை பீம். லோ பீம்னா கிட்ட அடிக்கும் லைட்டு, ஹை பீம்னா லாங்ல அடிக்கும். மோஸ்ட்லி நல்லா வண்டி ஓட்டணும் அப்படின்னா கிட்ட லைட் பர்ஃபெக்டா இருக்கணும். கிட்ட லைட்டே இல்லை, தூரமா லைட்டு மட்டும் இருக்குன்னா அவனால சரியா வண்டி ஓட்ட முடியாது. இந்த மத்தியான நேரத்தில் பைபாஸ்ல வண்டி ஓட்டிட்டு போங்களேன், தூரமாய் பார்த்தீங்கன்னா ஏதோ தண்ணீர் இருக்கிறதை போல தெரியும், காணல் நீர். அந்த தூரத்தை பார்த்து உங்க பிரயாணத்தை முடக்கிடாதீங்க. அது நீ போக போக அது எங்க இருக்குன்னே தெரியாது. கிட்ட உன் பார்வை பர்ஃபெக்டா இருக்கா, கிட்ட உன்னுடைய காரியங்கள் எந்த தடையும் இல்லையா, ஒரு ஸ்டெப் வச்சுக்கிட்டே போங்க, நீ பார்க்கிற காணல் நீர் காணாமலே போய் கொண்டே இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொரு ஸ்டெப் இங்க வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வசனம் ஃபர்ஸ்ட் என் காலுக்கு தான் இம்பார்ட்டன்ட். ஏன்னா என் கால் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியணும். நான் ஒரு இடத்துல ஸ்டெப் வைக்கும் பொழுது என் கால்கள் வைக்கிற இடம் எல்லாம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கா, ஸ்ட்ரென்த்தா இருக்கா, சேஃபா இருக்கா எனக்கு தெரியணும். அதனால ஆண்டவர் சொல்றார், என் வசனம் உன் பாதங்களுக்கு தீபமும் உன் பாதைக்கு ஹை பீமா இருக்கும். பிரைஸ் தி லார்ட். பாஸ்டர் நான் பார்க்கிற ஆண்டவர் எனக்கு வச்சிருக்கிற கானான இல்ல, கானானுக்கு போகிறதுக்கு நீ அடியை வைப்பதற்கு கர்த்தர் இங்க லைட் அடிக்கிற. அதை மட்டும் காட்டுற ஆண்டவர் அல்ல, இதையும் காட்டுகிறார். பிரைஸ் தி லார்ட். எனக்குமே நம்மளுடைய வசனம் எல்லாம், நம்முடைய வாக்குத்தத்தம் எல்லாம் நம்முடைய டெஸ்டினியை, நம்முடைய முடிவை குறித்து சொல்லுகிறது. இன்னைக்கு உண்மையாகவே நான் போகிற வழி, நான் படுகிற பாடு, நான் படுற கஷ்டம், நான் படுற அவமானம், நான் படுற நெருக்கத்தை ரட்சிக்கப்படும் பொழுதே ஆண்டவர் சொல்லியிருந்தார்னா நிச்சயமா என்ன பண்ணிருக்க மாட்டேன், உள்ள வந்திருக்க மாட்டேன். பரம தேசத்தை தருவேன், மனவாளியா உன்னை ஏற்றுக்கொள்வேன், இந்த வார்த்தையெல்லாம் சொல்லி அங்கீகரித்து அவர் ஏற்றுக்கொண்டபடினால், சொன்னபடினால் நானும் அங்கீகரித்து அவருக்கு பின்னாடி நடக்க ஆரம்பிச்சிட்டேன். டெஸ்டினியை காட்டின ஆண்டவர் இப்ப சொல்றார், என் வசனத்தை உனக்கு நான் தீபமாய் தருகிறேன். ஒவ்வொரு ஸ்டெப் நீ வைக்க ஆரம்பி. 4ஆம் யாமத்தில் கடலில் எந்த வெளிச்சம் இல்லை, எந்த ஒரு வெளிச்சமும் இல்லை. ஆனா சத்தம் வருகிறது இயேசுவிடத்திலிருந்து, வா. பிரைஸ் தி லார்ட். வா. வர ஆரம்பித்தான், ஸ்டெப் இன் பண்ண ஆரம்பிச்சான். உங்கள் பாதங்களுக்கு கர்த்தருடைய வசனம் தீபமாய் இருக்க வேண்டும். பெரியவங்களுடைய வசனம் அல்ல, முற்பிதாக்களுடைய வசனம் அல்ல, சாஸ்திரிகளோட வசனம் அல்ல, டாக்டருடைய வசனம் அல்ல, தேவனுடைய வார்த்தை உங்கள் பாதங்களுக்கு, உங்கள் கால்களுக்கு தீபமாக. உங்க பாதைக்கு வெளிச்சம், தீபமும் வெளிச்சம் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாரு. பழைய காலத்தில் உங்க அப்பா அம்மா டிராவல் பண்ணும்போது கண்டிப்பாக ராந்தல் விளக்க தான் வச்சுட்டு போவாங்க. மலை ஏறும் பொழுது, வழியில் நடக்கும் பொழுதுலாம் ராந்தல் விளக்கு வச்சு தான் ராத்திரியில் போவாங்க. அந்த ராந்தல் விளக்கு எவ்வளவு தூரம் இருக்கும், வெளிச்சம் ரொம்ப தூரத்துக்கு அடிக்காது, கிட்ட தான் காட்டும். கை விளக்கு, அந்த விளக்குல அவங்க எத்தி சேர வேண்டிய இடத்துக்கு எத்தி சேர்றாங்க, போக வேண்டிய இடத்துக்கு போகிறாங்க, வர வேண்டிய இடத்துக்கு வருகிறார்கள். ஆனால் இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள் இல்ல, ஒட்டு மொத்தத்தை எனக்கு வெளிச்சமா காட்டு, அப்புறமா நான் வரேன். இப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துறவர் அல்ல. இன்னைக்கு ஸ்டெப் இன் பண்ணு. இந்த நாள் உன்னுடைய நாள். விசுவாசத்தோடு எழும்பி ஒரு ஸ்டெப்பை நாளைக்கு என்னுடைய நாளாக இருக்கிறதுன்னு கர்த்தர் சொல்றார். அவருடைய நாளை நீ திருடாதே. அவருடைய நாளிலே அவர் செயல்படுவதற்கு அவர் யோசித்து வைத்திருக்கிற காரியங்களை செயல்பட விடாதபடிக்கு நாளைக்கு நீ செய்வதற்காக, நம்ம ஊர்ல சொல்வாங்கல்ல, முந்திரி கொட்டையை போல அவருடைய வேலைகளை ஸ்டாப் பண்ணாதீர்கள். எத்தனை பேர் இதை புரிஞ்சிட்டீங்கன்னு எனக்கு தெரியல. இந்த வார்த்தையை நான் யூஸ் பண்ணது யாருக்காவது கஷ்டமா இருந்தா ஐ எம் சாரி, புரிவதற்காக நான் சொன்னேன். தேவனுடைய நாள் நாளைய தினம். அந்த நாளை குறித்து அதுல என்ன பண்ணலாம் யோசிச்சு இன்னைக்கு நீ உட்கார்ந்து கொண்டு இருப்பாய் என்று சொன்னால், ஆண்டவருடைய செயல்களை எல்லாம் நீ செய்வதற்காக தீர்மானிப்பாய் என்று சொன்னால், உன்னை காட்டிலும் முட்டாள், நேரம் வேஸ்ட் பண்ற ஆள் வேற யாருமே இருக்க மாட்டாங்க. நீங்க ஆண்டவர் உங்களோட இடைப்படுகிறார். மோசே இல்லை, யோசுவா எழும்பு, பலன் கொண்டு திடமனதா இரு. வேலை இல்லை, பலன் கொண்டு திடமனதா இரு. கம்பெனியில் ஸ்டாப் பண்ண போறாங்க, ப்ரெஷரா இருக்கு, குடும்பத்தில் நெருக்கமா இருக்கு, தேவை பெருசா இருக்கு, வருமானம் சிறுசா இருக்கு, ஆரோக்கியம் குன்றி போகுது, மெடிசன் எடுத்தா சரீரத்தில் ஒட்டுறதில்ல.
அந்த சொல்றார், விசுவாசத்தோடு ஒரு அடிசுவடை தைரியமாக நீ வைக்க ஆயத்தமாக இருந்தால் அந்த ஒரு ஸ்டெப்பு போதும், ஒரு ஸ்டெப்பு போதும் உன்னுடைய டோட்டல் லைஃபுடைய காரியங்களை மாற்றி அமைப்பதற்கு அந்த ஒரே ஒரு ஸ்டெப்பு போதும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தாவீது போகும்பொழுது அவங்க அண்ணன் முந்தி ஓடி இருந்தானா அவனுக்கு அந்த லைஃப் கிடைச்சிருந்திருக்கும். வேற யாருன்னா ஓடி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த லைஃப் கிடைச்சிருந்திருக்கும். ஆனால் தாவீது மாத்திரம்தான் அடிசுவடுகளை முன்பாக வைத்தான். கர்த்தர் அவனுக்கு முன்பாக அந்த அரக்கனை கீழே தள்ளி தாவீதை ஒரு மேன்மை உள்ளவனாக, கனமுள்ளவனாக கர்த்தர் அவனை மாற்றி நிறுத்தினதை நம்ம பார்க்க முடியும். அதனால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, நீதியை தேடு, பின்பாக கூட உனக்கு இவைகள் எல்லாம் கொடுக்கப்படும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். நேரம் அதிகமாய் கடந்து கொண்டிருக்கிறது. நான் முடிக்க விருப்பப்படுகிறேன். இன்றைக்கு ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு நீ புறப்பட ஆயத்தமா இருக்கிறாயா? தாவீது கோலியாத்திற்கு முன்பாக போகும் பொழுது அவன் ஒரு கனெக்ஷனோடு போனான். என்ன கனெக்ஷன் தெரியுமா? ஏற்கனவே நடந்த 2 விஷயத்தோடு கனெக்ட் ஆயிருந்தான். 3வது இன்னொரு விஷயத்தோடு கனெக்ட் ஆயிருந்தான். ஃபர்ஸ்ட் சிங்கத்தோடு கனெக்ஷனா இருந்தான், 2வது கரடியோட கனெக்ஷனா இருந்தான், 3வது இஸ்ரவேலின் இராணுவங்களுடைய சேனை தலைவனோடு அவன் கனெக்ஷன் ஆகி போக ஆரம்பித்தான். தேவனுடைய பிள்ளைகளே, எப்படி பாஸ்டர் நான் எழும்புறது? நான் ஜெபிக்கிறேன், நான் உபவாசிக்கிறேன், நான் பாட்டுகளை பாடுகிறேன், ஆராதிக்கிறேன், நன்றாயிருக்கிறேன், எப்படி என்னால் எழும்ப முடியாமல் இருக்கிறது? ஏன்? ஆண்டவர் சொல்றார், ஏற்கனவே நடந்தது மேல கனெக்ஷன் வச்சுக்கோ. செங்கடலை தாண்டி வந்த உடனே மிரியாம் பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டான். கர்த்தருடைய பாட்டெல்லாம் பாட ஆரம்பிச்சிட்டான். மரியாள் எலிசபெத் வீட்டுக்கு போன உடனே மரியாள் இயேசுவின் தாய் பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் பாட ஆரம்பிச்சிட்டா. பிரைஸ் தி லார்ட். விசுவாசிக்கிறவர்கள் பாட்டை பாடிக்கிட்டே இருப்பாங்க, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, எந்த சூழ்நிலையும் தளர்ந்து போகவே மாட்டார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில ஆண்டவர் நீங்க ரட்சிக்கப்படுகிற அந்த காலகட்டத்திலிருந்து இதுவரையும் செய்ததுல கனெக்ஷனாக ஆரம்பிங்க. என்ன செஞ்சாரோ அதை நினைப்பூட்ட ஆரம்பிங்க. ஒரு விசை மரணம் என்னை வாரிக்கொண்டு போக வந்தது, ஒரு விசை பாவம் என்னை வாரிக்கொண்டு போக வந்தது, ஒரு விசை ஆண்டவர் விட்டு ஓட வேண்டிய சூழ்நிலைகள் வந்தது, தரித்திரம் வந்தது, கஷ்டம் வந்தது, பட்டினி வந்தது, ஒன்றுமில்லாத சூழ்நிலைக்குள்ளாகலாம் நாங்கள் தள்ளப்பட்ட பொழுது கர்த்தர் எங்களுக்காக யாவையும் செய்து எங்களை கருதி ஏகோவா ஈரே என்று நாங்கள் சொன்ன பொழுது அவரே எல்லாவற்றையும் எங்களுக்காய் பார்த்து எங்களை நடத்தினார். ஆதலால் இந்த கோவிட் 3.0 எந்த வறுமைகள் என்னை தேடி வந்தாலும், எந்த கொள்ள நோய் என்னை தேடி வந்தாலும், எத்தனை கஷ்டங்கள் என்னை தேடி வந்தாலும், எத்தனை வாசல்கள் அடைக்கப்பட்டாலும், அன்றைக்கு நடத்தின அதே ஆண்டவர், அன்றைக்கு ஆகாரத்தை கொடுத்த அதே ஆண்டவர், அன்றைக்கு சுகத்தை கொடுத்த அதே ஆண்டவர், அன்றைக்கு என் ஜீவனை காவல் காத்த அதே ஆண்டவர் இன்றைக்கு எனக்கு தருவார் என்று நான் அதை விசுவாசிக்கிறேன் என்று அடிசுவடுகளை வைக்க ஆயத்தமா இருந்தார். கண்மலையின் மேல் உன் பாதங்களை வைத்து உன் கால்களை உறுதிப்படுத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். தலைக்கு மேல கையை தட்டி ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். The connection between ஆண்டவர் உனக்கு செஞ்சதும் ஆண்டவர் சொன்னதும் உன் வாழ்க்கையில இணைக்கப்பட்ட ஒரு நிலையில நீ இருப்பாய் என்று சொன்னால் நீ தளர்ந்து போக மாட்டாய். பேதுருவை வான்னு சொன்னா, ஒரு அழைப்பு வந்தது பேதுருவுக்கு. சமுத்திரத்தில் நீரே ஆனால் உம்மிடத்தில் வருவதற்கு எனக்கு வாய்ப்பை ஏற்படுத்தித்தாங்க. இயேசு சொன்னார், வா. எனக்கு சொல்கிறேன், கர்த்தருடைய அழைப்பு உங்ககிட்ட வந்துச்சுன்னா அழைப்பை உங்கள் காதால் இப்போ கூட கேட்டுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே நீங்கள் பெற்றிருப்பீர்கள். அழைப்பை கேட்ட அழைப்பை காதிலிருந்து அணைந்து போகாமல் எப்பொழுதும் அங்கே வைத்துக் கொள்ளுங்க. யாருடைய சத்தம் என்று உங்க கண்கள் அவரையே நோக்கி இருக்கட்டும். யாருடைய சத்தம்? ஆண்டவருடைய சத்தம். அது எப்ப இங்கே இருக்கட்டும். அதை தள்ளி உள்ள சில சத்தம் வருவதற்காக இந்த உலகம் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல ஏதாவது ஒரு கதையை கொடுத்து உன்னை பதற வைப்பதற்காக முயற்சி பண்ணோம். நெவர் அலோ. விட்டுடாதீங்க. இந்த வாசல்ல ஒரே ஒரு சத்தம் தான், இறங்கி வா, எழும்பி வா. இந்த சத்தமும் அந்த சத்தத்தை துணிக்க பண்ணின ஆண்டவர் மட்டும் உன் கண்களோடும் செவிகளோடும் தொடர்போடு இருக்கும் என்று சொன்னால் உன் வாயிலிருந்து வர வார்த்தையெல்லாம் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து கொண்டே இருக்கும்.
பிரைஸ் தி லார்ட். பேதுரு இயேசுவை பார்த்தான், இயேசுவின் சத்தத்தை கேட்டான். சத்தத்தை கேட்டு அந்த சத்தத்தின்படி செயல்பட ஆரம்பித்தான். இயேசுவை பார்த்துக்கிட்டே செஞ்சுட்டு இருந்தான். திடீர்னு என்று சொல்லி கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு. எந்த ஆண்டவரை அவன் பார்த்துக்கிட்டே இருந்தானோ அந்த இடத்துல வீசுகிற காற்றையும் கொந்தளிக்கிற கடலையும் அவன் பார்க்க ஆரம்பித்தான். பார்த்த உடனே நடந்த சம்பவம், அவன் உள்ளாக முங்கி போகிற ஒரு அனுபவத்திற்குள்ளாக, மரிக்கிற அனுபவத்திற்குள்ளாக மரணம் அவனை வேகமாக இழுக்க ஆரம்பித்தது. தேவனுடைய பிள்ளைகளே, கண்கள் மோசையின் மேல் அல்ல, மனுஷன் மேல் அல்ல, நாசியிலே சுவாசம் உள்ள மனிதர்கள் மேல் அல்ல, பின்னையோ ஆண்டவர் மேல, உங்களை அழைச்ச ஆண்டவர் மேல, அழைப்பின் மேலும் கவனம் உள்ளவர்களாக, அழைப்பின் மேல் நிச்சயம் உள்ளவர்களாக, அழைத்தவர் மேல் உங்கள் பார்வை இமைப்பொழுது கூட மாறி போகாமல் கண்களை பதிய வைத்து நீங்கள் நடக்க ஆரம்பிக்கும் பொழுது சமுத்திரமும் உனக்கு பாதையாய் மாற ஆரம்பிக்கும். சமுத்திரம் உனக்கு பாறையாய் மாற ஆரம்பிக்கும். உன் ஸ்டெப்பை வைக்க 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 நீ எங்கேயுமே சிங்க் ஆக மாட்ட. உன்னை பயமுறுத்துகிற காரியத்தை நீ பார்க்காத. அவன் என்ன நாளைக்கு முக்கி போடுவான் பார்க்காத. இன்னைக்கு ஒருத்தர் உன்னை கூப்பிடுறாரு, அவர் உன்ட்ட 2 ஸ்டெப்பை கேட்குறாரு. அந்த 2 ஸ்டெப்பை நீ வைக்க ஆயத்தமா இருந்தேனா, அவருக்கு நேராக நடக்க நீ ஆயத்தமா இருந்தா, பின்னாடி வருகிறதையெல்லாம் அவர் பார்த்து கொள்ளுவா. ஆவியானவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். காது உள்ளவன் கேட்க கடவான். நீ வா, காற்றை பார்க்காதே, உன் கப்பலை ஆட வைத்ததை பார்க்காதே. நீ பார்த்தாய், உன்னை முழுகடித்து விடுவான், உன்னை கொன்று போட்டு விடுவான். இன்னைக்கு ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். ஒருவேளை ஒரு ஜங்ஷன்ல, ஒரு கூட்டு ரோட்ல எப்படி போகணும்னு தெரியாம, எங்க ஸ்டெப் இன் பண்ணணும்னு தெரியாம, ஒரு ஜங்ஷன்ல நீயும் உன் வீடும் உன் காரியமும் அமர்த்தப்பட்டு இருக்கும் என்று சொன்னால், கர்த்தர் இன்றைக்கு உன்னை அழைக்கிறார். நீ வலதுபுறமாய் எடுப்பதற்காக நீ முயற்சி பண்ணும் பொழுது, இடதுபுறமாக எடுப்பதற்காக நீ முயற்சி பண்ணும் பொழுது, வழி இதுவே என்று சொல்லுகிற ஆண்டவர் இன்றைக்கு உன்னோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். உன்னோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஜங்ஷன்ல முடங்கி கிடந்து இந்த வழியா இந்த வழியா என்று உன்னை அலக்களிக்கிற ஆண்டவர்ல பலன் கொண்டு திட்டமானதா இரு. உன் பாதைகளிலே உன்னை நடத்துவதற்காக மற்ற பாதைகளிலே இருளை சூழ வைத்து உன் பாதைகளுக்கு மட்டும் வெளிச்சத்தை கொடுத்து உன்னை நடத்த போதுமானவர் இன்றைக்கு உன்னோடு சேர்ந்து கடந்து வந்திருக்கிறார். வசனத்தை பிடித்துக்கொள், வசனத்தை எடுத்துக்கொள். வசனம் என்ற தீபம் உன் பாதையில் எப்பொழுதும் காணப்படட்டும். ஸ்கூலுக்கு போகும் பொழுது, காலேஜுக்கு போகும் பொழுது, இன்ட்ரிக்கு போகும் பொழுது, வேலைக்கு போகும் பொழுது, குடும்ப காரியங்களுக்கு போகும்போது, எங்க போனாலும் வசனம் என்ற தீபம், இந்த விளக்கு உன் பாதத்துக்கு எப்பவுமே உபயோகமாக பயன்படுத்து. எங்கேயுமே நீ ஃபெயில் ஆயிட மாட்ட. சிம்சோனை போல நீ கீழே விழுந்து போக மாட்டாய். வசனம் என்ற விளக்கை உன் பாதத்திற்கு நீ எப்பொழுதும் வைத்துக் கொண்டிருப்பாய் என்று சொன்னார். கீழே விழாமல் கவனமாக, பலனாக, வீரனாக, ஜெயாலியை போல தொடர்ந்து நடக்க உனக்கு அதுவே போதுமானதாக இருக்கிறது. உன் பாதத்திற்கு அது தீபமும் உன் பாதைகளுக்கு அது வெளிச்சமாய் இருக்கிறது. இன்றைக்கு உன்னை விவேகி என்று நினைத்துக் கொள்ளாதே. நான் ஞானவான், நான் செய்வதெல்லாம் சரி என்று எண்ணிக்கொள்ளாதே. கர்த்தருடைய சமூகத்தில் உன்னையே முழுவதுமாக நீ அர்ப்பணிக்க ஆயத்தமா இருந்தால் தேவன் இன்றைக்கு உன்னை வழி நடத்த ஆயத்தமா இருக்கிற. போங்க பாஸ்டர், பல முயற்சி பண்ண, பல ஸ்டெப் எனக்கு ஃபெயிலியர். அந்த ஸ்டெப்பு ரைட்டு ஸ்டெப்பான்னு என்னைக்காவது ஆண்டவர்கிட்ட கேட்டிங்களா? பொறுமையோடு அந்த ஸ்டெப்பை வைக்கலான்னு கேட்டிங்களா? உங்கள் ஜட்ஜ்மெண்ட்டில், உங்களுடைய கணக்கில், உங்களுடைய அறிவில் இது சரி, ஆண்டவர் இதுக்கு இணைஞ்சு வந்துடுவார், இது ஆண்டவர் எனக்கு பர்ஃபெக்டாக நிற்பார், ஆண்டவர் இதுக்கு கை கொடுப்பார் என்று எடுத்த அநேக சுயபுத்தியின் முடிவுகள் ஃபெயில் ஆகி போச்சே தவிர கர்த்தரை நம்பி வைக்கிற ஒவ்வொரு அடிகளும் உறுதியாக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நீ ஆண்டவரை நம்பி வந்து தரித்திரனாய் மாறலையே, சபிக்கப்பட்டவளாய் மாறலையே, குறைவுள்ளவனாய் மாறலையே, சம்பூர்ணம் உள்ளவனாய் கர்த்தர் உன்னை மாற்றிக் கொண்டிருக்கிறாரே. திருடவும் கொல்லவும் அழிக்க வந்தவன் உன்னை இல்லாமல் மாற்றுவதற்காய் முயற்சி பண்ணின பொழுதும் உன்னை சம்பூர்ணம் உள்ளவனாய் மாற்ற தேவன் பிரியமுள்ளவராக உன்னோடு பிரயாணம் பண்ணி கொண்டு வந்தாரே. எத்தனை பேர் விசுவாசித்து ஆமென் சொல்ல ஆயத்தமா இருக்கிறீங்க? சில வசனங்களை மட்டும் நான் வாசித்து முடிக்க ஆயத்தமா இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றார் 43 ஏசாயா 43 அதிகாரத்தில் 2ஆம் வசனம், நீ தண்ணீர்களை, 43 அதிகாரம் 2ஆம் வசனம், நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுதும்
நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போதும் நீ ஆறுகளை கடக்கும் பொழுதும் அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ தைரியமா ஸ்டெப்ப வைப்பா. இந்த யோர்தான் உன்னை என்ன பண்ணிடுதுன்னு பார்ப்போம். அடுத்தது என்ன நடக்க போகுது நீ நினைக்காத, இப்போ நடக்க வேண்டியதை மட்டும் நினைங்க. எத்தனை பேர் இதுக்கு இடம் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? நெக்ஸ்ட் ஸ்டெப்பை நினைக்காதீங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை மட்டும் விசுவாசி நினைங்க, அதை மட்டும் செய்யுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பை வைக்க வேண்டியது அவருடைய பொறுப்பு. பாஸ்டர் ஒரு அடி வைக்க தான் இடம் இருக்கு, அடுத்த அடிக்கு அவர் கை ரெடியா இருக்கு. உன்னை ஏந்தி நடத்துவதற்காகவே அவர் ஆயத்தமா இருக்கிறா. இங்க சொல்லுது, நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுதும் நான் உன்னோடு இருப்பேன். நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் பொழுதும் அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் பொழுதும் வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. சபை கவனிக்கணும், இந்த எச்சரிப்பை ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு முன்பாக கொடுக்கவில்லை. இந்த வசனம் அவங்களுக்கு ஏற்கனவே கொடுக்கப்படல. இந்த அறிவு போத்தி அவங்களுக்கு ஏற்கனவே கிடைச்சிருந்திருக்காது. ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு கர்த்தர் சொல்றார், நீ தண்ணீரை கடந்தாலும், ஆறுகள் உன் மேல புரள வந்தாலும், நீ அக்கினிக்குள்ள நடந்தாலும், என்ன அழகா சொல்லுது பாருங்க, அக்கினிக்குள்ளாக நீ அக்கினியில் நடக்கும்போது. அக்கினியில நடக்க முடியுமா? ஏன் இது பைபிள் எப்படி எழுதி வச்சிருக்கு? நீங்கள் நானும் நடக்கக்கூடிய சூழ்நிலையில சத்ருவானவன் கொண்டு போவான். ஆனாலும் அக்கினியில நீ நடக்கும் பொழுதும் வேகாதிருப்பாய். அதோட ஸ்மெல்லு கூட உன் மேல ஒன்றும் ஆகாது. எனக்கு நான் சொல்றேன், எந்த லாக்ல இருந்தாலும், எந்த லாக்அப்ல இருந்தாலும், எந்த ஒரு மரண அவஸ்தையில் இருந்தாலும், எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும், சூழ்நிலையை மறந்து ஒரு ஸ்டெப்பை வச்சு பாட்டு பாடி துதிக்க பவுலும் சீலாவும் போல, ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல நீங்கள் இன்றைக்கு ஆயத்தமாவீர்கள் என்று சொன்னால், எவன் உன்னை அடித்து நொறுக்கி உன்னை இல்லாமல் ஆக்குவதற்காக முயற்சி பண்ணி சட்டங்களை எழுப்பி உன்னை சிறைவசம் படுத்தினானோ அவனுக்கு முன்பாக ஒரு ஸ்டெப்பை, அடுத்தது கர்த்தர் எத்தனை ஸ்டெப்புகளை வைத்திருக்கிறார் என்பதை நீங்களும் நானும் பார்க்க தான் போகிறோம். என்னது இந்த ஒரு ஸ்டெப்பு? பாட்டு, நம்பிக்கைக்குரிய பாட்டு, நம்பிக்கைக்குரிய ஜெபம், விசுவாசத்தின் ஆராதனை, என் தேவனால் கூடும் என்கிற பாடல் தலைக்கீழ தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது பவுலும் சீலாவும் அடியை வாங்கின அடிகளை மறந்து, தலைக்கீழ இருக்கிற சூழ்நிலைகளை மறந்து, ஆண்டவருக்காக ஊழியம் செய்ததுனால கிடைத்திருக்கிற இந்த காரியத்தை மறந்து போய் கர்த்தரை பாடி துதிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஸ்டெப்பு உங்க வீடு வைக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா உங்க வீடு வேற லெவல்ல கர்த்தர் கொண்டு போகிறத பார்க்க முடியும். மகிமையினால் உங்க வீடு நிரம்பி இருக்கிறத, உங்க வீட்டில் கர்த்தருடைய கிரியைகள் பலமுள்ளதாய் நடக்கிறத, கர்த்தர் உன்னோடு உன் வீட்டோடு இருக்கிறத அநேகர் கண்டு ரட்சிக்கப்படுவார்கள். கர்த்தரை நம்புவார்கள், கர்த்தரை துதிப்பார்கள். அதற்காகவே தான் கர்த்தர் உங்களை மென்னும் இன்றைக்கு ஜீவனோடு வைத்திருக்கிறார். எத்தனை பேர் உங்க நாளை நீங்க பயன்படுத்த ஆயத்தமா இருக்கிறீங்க? அவருடைய நாளை பயன்படுத்த ஆயத்தமா இருக்கிறார். வேத புஸ்தகத்தை மூடுவோமா? இருக்கிற இடத்துல நம்ம எல்லாரும் எழும்பி நிற்போமா? வேகமாக வேகமாக ஆண்டவர் சொல்றார், நீங்க வலதுபுறமாய் சாயும் பொழுதும் இடதுபுறமாய் சாயும் பொழுதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று. அம்மா ஐயா, இதுல நட என்று சொல்லி உன் பின்னாடியே வந்து உன் கூட பேசுவேன்னு சொல்றார். ஆனா நீ எழும்பணும், உன் காலை நீ அடுத்த ஸ்டெப்பு வைக்கிறதுக்கு ரெடி ஆகணும். எங்க வைக்கணும்னு கரெக்டா சொல்லுவா. வச்சுட்டீங்க, வச்சுட்டேன் காப்பாத்துங்கன்னு சொல்லக்கூடாது. எங்க வைக்கணும்னு கர்த்தர் சொல்லுவா. இன்னைக்கு பேதுருவுக்கு கரம் பிடித்து தூக்கி விட்டதை போல முங்கி அழிந்து செத்து போகாதபடிக்கு அவனை கரத்தை பிடித்து மீண்டுமாக சமுத்திரத்தின் மேலே நடத்தின கர்த்தர் ஃபெயிலியராய், ஜெபித்தும் விசுவாசித்தும் ஃபெயிலியராய் முங்கி போன அனுபவங்கள், அவிசுவாசத்தின் மூலமாக, நம்பிக்கையற்ற காரியத்தின் நிமித்தமாக ஜெபித்து ஜெபித்து காரியங்கள் மாறாமல் போனபடினால் அதை பார்த்து பதற்றமடைந்து பதறி போய் அவிசுவாசத்தோடு நம்பிக்கையற்ற கிரியைகளை வெளிப்படுத்தி கொண்டு முங்கி போய் மரித்த நிலைமையில, இல்லாவிட்டால் மரித்து கொண்டிருக்கிற நிலையில நீங்கள் காணப்படுவீர்கள் என்று சொன்னார். இன்றைக்கும் இயேசுவே என்று கூப்பிட ஆயத்தமாக இருந்தீங்கன்னா உன் கையை பிடிச்சு அந்த சமுத்திரத்தின் மேலே உன்னை மீண்டுமாய் நடத்தி கொண்டு போக அந்த தேவன் வல்லமையுள்ள ஆண்டவராக இருக்கிறார். எத்தனை பேர் இன்னைக்கு ஒப்பு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஜங்ஷனில் எங்கே போகணும்னு தெரியல. அப்பாவை தேடி போகலாமா, அம்மாவை தேடி போகலாமா, யாரை தேடி போகலாம் என்று ஒருவேளை நீ தத்தளித்து கொண்டிருக்கலாம்.
என்ன செய்யணும் என்று குழம்பிக் கொண்டு இருக்கலாம். ஆனால் பிறருக்கு முன்னாடி தெளிவாக இருக்கிறத போல நடிச்சு கொண்டு இருக்கலாம். ஆவியானவர் இன்றைக்கு உன்னோடு இடைப்படுகிறார். நீ போக வேண்டிய வழியை நான் உனக்கு காண்பிக்கிறேன். வசனத்தை எடுத்து நீ நடக்க ஆரம்பிக்கும் பொழுது வசனம் உனக்கு அதை காண்பிக்கும் என்று சொல்லுகிறார். அதே ஏசாயா சொல்லும் பொழுது 58ஆம் அதிகாரத்தில், அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பா. என்ன மறு உத்தரவு கொடுப்பா? நீ சத்தமிடுவாய், உடனே அவரும் சத்தமிட்டு சொல்வா, இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவா. நுகத்தடியும் விரல் நீட்டுதலையும் நிப சொல்லையும் நீ உன் நடுவில் இருந்து அகற்றி போடுவார். நீ கூப்பிடும் பொழுது அவர் சொல்லுவாரா, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ கூப்பிடும் பொழுது உன் அருகாமையில் இருக்கிறதை அவர் வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். மோர் கன்ஃபியூஷன்ஸ், நிறைய குழப்பம் உன்னை குழப்பிக் கொண்டிருக்கிறது. ஜெபம் உண்டு, விசுவாசம் உண்டு, எல்லாம் உண்டு. ஆனால் குழப்பத்திற்கு இடம் கொடுத்தபடினால் இயேசு நண்டையில் நெருங்க முடியாமல் தனித்து முங்கி கொண்டிருக்கிறாய். இப்பொழுது ஒன்றும் ஆகல. இயேசுவை நீ கூப்பிட்டா என்று சொன்னால் நீ தனித்து முங்கி கொண்டிருக்கிற இடத்துல உன் வலது கரத்தை பிடித்து நீ முங்கி போக வேண்டாம், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று நீ நடக்குவதற்கு ஏதுவான பாதையில் உனக்கு ஆயத்தப்படுத்தி உன்னோடு கூட அவரும் நடக்க போகிறா. இடம் கொடுக்க நீ ஆயத்தமா இருக்கிறாயா? இதோ உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்த உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன் பின்னாலே உன்னை காக்கும். கையை தட்டி ஆரவார சத்தத்தோடு, யோசுவாவே நீ பயப்பட வேண்டாம், பலம் கொண்டு திடமனதாயிரு, அவர் உன்னோடு கூட வருவார். ரேபா ஹத்தரோ ரேப்லா சந்தரோ ரிபலகதனமன ஷபலகதரபௌ சந்தனம. உன் நினைவெல்லாம் அவராய் மாறட்டும். தேவனுடைய அழைப்போடு உன்னுடைய தொடர்பு காணப்படட்டும். அழைத்தவரோடு உன் கண்கள் தொடர்போடு காணப்படட்டும். உன்னை அலட்டுகிறதை பார்க்காதே, உன்னை அசைக்கிறதை பார்க்காதே, உன்னை கட்டி வைத்திருக்கிறதை பார்க்காதே. 7 மடங்கு உன்னை அழிப்பதற்காக எழுப்பப்பட்ட தீசுளையை நீ பார்க்காதே. பார்க்க வேண்டியதை உன் கண்கள் காணட்டும். இதோ உனக்கு நீதி வெளிப்படுகிறது. நீ இருக்கிற ஸ்தலத்துல உன் நீதி வருகிறது, நீதி வருகிறது, உன் நீதி வருகிறது. You no need to go anywhere. நீ இருக்கிற இடத்துல விசுவாசத்தோடு ஜெபத்தோடு ஒரு ஸ்டெப் பண்ணி வை. தைரியத்தோடு புறப்படு, தைரியத்தோடு செயல்பட ஆரம்பி, தைரியத்தோடு செயல்பட ஆரம்பி. சில காட்சிகள் உன்னை பயமுறுத்துகிறது, சில சிந்தனைகள் உன்னை ஸ்டாப் பண்ண பார்க்கிறது. தூக்கி எறிந்து விட்டு நடனமாடி கர்த்தரை மகிமைப்படுத்து. அவருடைய முகத்தை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போனதே இல்லை. பாதைகள் எல்லாம் தடைக்கற்கள் இருந்தாலும் நீ போவதற்காகவே உனக்காகவே ஒரு கல்லை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அதுதான் நீ ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார். சிலுவையிலே சொல்லுகிறார், நான் உனக்காக எல்லாம் செய்து வைத்திருக்கிறேன். இந்த 5-2 எப்படி? என் வீட்டில் இத்தனை பேர் இருக்காங்க, இதை வச்சு நான் எப்படி, எனக்கு இவ்வளவுதான் ஸ்ட்ரென்த் எப்படி? ஒரு ஸ்டெப்பை வச்சு உன்னோடு இடைப்படுகிறவர் கையில் போய் அதை கொடு. எல்லாரையும் திருப்திப்படுத்துகிறவர் தான் அவராய் இருக்கிறார். அவர் சொல்றார், நான் எதற்கு வந்தேன் தெரியுமா? பரிபூர்ணப்படுத்த வந்தேன் சொல்லுகிறார். பரிபூர்ணப்படுத்த வந்தேன் சொல்லுகிறார். இன்னைக்கு விசுவாசத்தோடு உன்னை அர்ப்பணிக்க ஆயத்தமா இருக்கிறாயா? சுய புத்தியின் மேல சாயாத. பாஸ்டர் இது நடக்காது, சுய புத்தியை வெளியில போடு. காலம் தாமதமாவதற்கு இடம் கொடுக்காத. ஸ்டெப் இன் பண்ணு. அது பத்மோ தீவா இருக்கட்டும்,
கொதிக்கிற எண்ணெயா இருக்கட்டும், சிறைவாசமா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, டோன்ட் டிலே, தாமதம் பண்ணாதே, உன் அடிசுவடுகளை வைக்க ஆரம்பி. வழி இதுவே என்று பேசுகிற கர்த்தர் உன் கூடவே இருக்கிறார். நீ ஏறுகிற மலைகளிலே அடுத்த ஸ்டெப்பு வழுக்கிற இடமா இருக்கலாம். ஐயோ அங்க வழுக்கிட்டேனா நொறுங்கி போயிடுவேனே, யாராலையுமே காண முடியாத அளவுக்கு என் வாழ்க்கை இல்லாமல் மாறிவிடுமே. உன் பாதங்களை கரங்களில் ஏந்தி கொண்டு போகிறவர் உன்னோடு கூட இருக்கிறார். உன் பாதங்களை சறுக்குதலுக்கு ஒப்பு கொடுக்காத ஒருவர் உன்னோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆதலால் எபேசியருக்கு சபைக்கு சொல்லப்படுகிறதை போல, நீ தூங்குகிற அந்த இடத்திலிருந்து நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. செத்தவனை போல இருக்கிறவனை விட்டு எழுந்திரு. ஒரு தாடை, கழுதையின் தாடை எலும்புதான் உன் கையில் இருக்கலாம். எலும்பு ஸ்டெப் இன் பண்ண ஆரம்பி. கர்த்தர் அந்த தாடை எலும்பை கொண்டு சரித்திரத்தில் நடக்காத காரியங்களை ஆண்டவர் செய்ய போகிறார். ஓ இயேசுவே, ஒரு சட்டி பானை தான் இருக்கலாம், ஒரு மண் பானை தான் இருக்கலாம், ஒரு தீவெட்டி தான் இருக்கலாம், அச்சு கல்லு தான் இருக்கலாம், கவனி தான் இருக்கலாம். கவலைப்படாத, பட்டயம் இல்லைன்னு புலம்பாத, ஈட்டி இல்லைன்னு புலம்பாத, கேடகம் இல்லைன்னு புலம்பாத, திறமை இல்லைன்னு புலம்பாத. வசனம் என்ற பட்டயத்தை உருவிக்கொண்டு புறப்பட ஆரம்பி. துதியை எடு, துதியை எடு, விசுவாசத்தை எடு, ஒரு ஸ்டெப்பை வையே. இந்த நேரத்தில் எந்தெந்த விஷயத்துல சுய புத்தினால உங்க வீட்டில் டார்ச்சர் பண்ணி கோபப்படுத்தி பிறரையும் இரிட்டேட் பண்ற நிலைமையில நடந்துட்டு இருந்தீங்கன்னா எல்லாத்தையும் வைப் அவுட் பண்ணுங்க, தூக்கி போடுங்க, தொடச்சு எடுத்துருங்க. என் ஆண்டவர் அக்கனினால பதில் அனுப்புவார். நம்பிக்கை இருந்துச்சுன்னா பேச ஆரம்பிங்க. இந்த மாறாவை மதுரமாய் மாற்றுவார், பேச ஆரம்பிங்க. செங்கடலை எங்களுக்கு வழியை திறந்து கொடுப்பார், பேச ஆரம்பிங்க. கூட பேச கூட்டம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, பலன் கொண்டு திடம் நானதாக இரு யோசுவா. நீ பேச ஆரம்பி, நீ செயல்பட ஆரம்பி. நான் உன்னோடு கூட இருந்து உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார். எத்தனை பேர் இந்த சத்தத்தை கேட்டு ஒப்பு கொடுக்க ஆயத்தமா இருக்கீங்க? நீங்கள் கண்களை திறந்தோ மூடிய கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பிங்க. தண்ணீர்கள் கடக்கும் பொழுதும் என்னோடு இருக்கின்றேன், அக்கினியில நடக்கும் பொழுதும் கூடவே வருகின்றேன். இன்னைக்கு விசுவாசத்தோடு சொல்லணும், மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றேன், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றேன். தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றேன், அக்கினியில் நடக்கும் போது மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவது. சொல்லுங்க, மூழ்கி போவதில்லை. என் மேல் அன்பு கூர்ந்து எனக்காய் ரத்தம் சிந்தி, என் மேல் அன்பு கூர்ந்து என் பாவம் கழுவி விட்டீரே, விடுதலை தந்து விட்டீரே. சொல்லோ, என் பாவம், என் பாவம். நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. உமது பார்வையிலே விலையேற பெற்றவன் நான், உமது விலையேற பெற்றவன் நான், மதிப்பிற்கு உரியவன் நானே. இன்று மகிழ்வுடன் நடனமாடுவேன். சதமசலோ லைவ்ல இருக்கிற உங்களே காணிக்கை ஒப்பு கொடுப்போம். நன்றி ஐயா,
வாழ்க்கையிலே பாதைகள் காண செய்தி. ஆமாயா, கன்ஃபியூஷனா இருந்த ஆறுகள் ஓட செய்திரே, தினம் பாடி மகிழ செய்திரே. என் பாலைவனம் எல்லாம் ஆறுகள் ஓட செய்திரே. நன்றி ஐயா. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றேன், அக்கினியில் நடக்கும் போது. சொல்லுங்க சொல்லுங்க. அதனால மூழ்கி போவதில்லை, பெற்ற தாய் தனது பிள்ளையை மறந்தாலும் நீர் என்ன மறப்பதில்லையே, உமது உள்ளங்கையில் பொறித்து வைத்தீர்களே. எத்தனை பேர் சொல்ல முடியும் நீங்க என்ன மறப்பதில்லையே? உள்ளங்கையில பொறித்து வைத்திருக்கிறேன். நன்றி அப்பா, நன்றி அப்பா. நல்ல வார்த்தைகளுக்காக, உற்சாகம் ஊட்டுகிற வார்த்தைகளுக்காக, எழும்பு உன் ஒளி வந்தது என்று சொன்னதற்காக. ஓ, இந்த சிக்கல் நீ தொடர்ந்து பிரயாணம் பண்ண வேண்டாம். உன் வாசம் சிறை வாசம் அல்ல, சிறையை அதிர பண்ணுகிற வாசம், சிறை தலைவனை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வருகிற வாசம். உன்னை அடித்தவனை, நொறுக்கிறவனை, உன்னை பிடித்தவனை, ஏவலமாய் பார்த்தவனை, உன்னை குற்றம் சுமத்தினவனை நீ ஆண்டவரை நம்ப வைக்கத்தக்க வண்ணமாக மாற்றுகிற ஒரு மேன்மையுடைய ஒரு வழிகாட்டியாக கர்த்தர் உன்னை வைத்திருக்கிறார், அழைத்திருக்கிறார். தண்ணீர்கள் கடக்கும் போது என் கூடவே, என் வீட்டோட கூடவே 1.0 2.0 இது 3.0 என் கூட இருப்பீங்க. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றேன், அக்கினியில் நடக்கும் போது கூடவே போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. சொல்லுவோம், மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லையோ, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. தலைக்கு மேல கையை தட்டி ஆண்டவர் என்னோடு இடைப்பட்டு இருக்கிறார் சொல்றோங்க. கர்த்தர் என் கூட பேசினார். அந்த பர்டிகுலர் பர்சன் நான் தான். சில விஷயத்துல நான் ஜாம்டா எந்த ரூட் எடுக்கலான்னு தெரியாம இருந்தேன். கர்த்தர் இன்னைக்கு நம்முடைய வசனத்தை கண்மலைக்கு சமமாக அனுப்பி ஒரு ஸ்டெப்பு வைக்க எனக்கு கிருபை தந்திருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு உன்னுடைய நாள், நாளைக்கு என்னுடைய நாள். இன்னைக்கு நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? நேற்று வரை நடந்ததெல்லாம் நினைச்சு முடங்கி கிடக்கிற ஜனத்திற்கு முன்பாக ஒரு விஷயம் இது நடந்தது, கர்த்தர் எனக்கு உதவி செய்தா. இரண்டாம் விஷயம் இது நடந்தது, கர்த்தர் எனக்கு உதவி செய்தா. மூன்றாம் விஷயம் இது நடந்தது, கர்த்தர் எனக்கு உதவி செய்தா. இப்படி பாட்டு பாடுகிற நபராய் இன்றைக்கு நீ நெல்லு. நாளைக்கு உன்னை கனமுள்ள நபராய் கர்த்தர் நிறுத்த நாளைய டிசைன் பண்ணிட்டே இருக்கிறா. இன்னைக்கு நீ என்ன செய்யறியோ அதை தான் நாளைக்கு அவர் டிசைன் பண்ணி வச்சிருக்கிறா. நீ என்ன செய்ய தவறி உன் சுய புத்தியில நீ சார்ந்து இருக்கும் பொழுது தேவனுடைய செயல் நாளைக்கு இல்லாமலே இருக்கும். நீ கர்த்தர் சொல்றார், நீ சைலண்டா இருந்து முழம் கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. நீ ஆண்டவரோடு இடைப்பட்டு இருக்கிறா. ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, எலிசபெத் மூலமா மரியாள்கிட்ட ஒரு தூது ஆவியின் நிறைவோடு எலிசபெத் பேசுறதை நம்மளால பார்க்க முடியும். லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் 45ஆம் வசனத்துக்கு கீழே போனீங்கன்னா நீங்க பார்க்கலாம். அங்கே எலிசபெத் ஆவியில நிரம்பி சொல்றான், விசுவாசித்தவளே
நீ பாக்கியவதி. வாசிக்கும் பொழுது ரொம்ப வேகமாக வாசிட்டு போயிடலாம், விசுவாசத்தில் நீ பாக்கியவதின்ட்டு. ஆனால் எலிசபெத் வீட்டில் ஒன்று நடந்துச்சு, என்ன தெரியுமா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி, தான் புருஷன் கேட்ட தூதன் மேலே விசுவாசிக்கல, சைலண்டாக இருக்கிறான். என் வீட்டில், என் வீடே ஊம வீடு மாதிரி இருக்கு, ஆனால் நீ விசுவாசித்தாய், நீ பாக்கியவதியாக இருக்கிறா. நிறைய விஷயம் அதுக்குள்ள இருக்கு. நான் சொல்றேன், விசுவாசிக்கிற நீ பாக்கியவான், பாக்கியவதி. பப்ளிக்ல எல்லாருக்கும் முன்னாடியும் பேசுவதற்கு வாய்ப்பு உனக்கு உண்டாகும். விசுவாசிக்காதவன் நீ பப்ளிக்ல பேசக்கூடிய வாய்ப்பே இல்லாமல் நீ முடக்கப்பட்டு போவாய். இன்னைக்கு ஆண்டவரோடு இடைப்பட்டிருக்கிறார். விசுவாசத்தினால் ஒரு ஸ்டெப் வை. சர்ச்சுக்கு வந்து கேட்டுட்டு போகாதீர்கள், கேட்டவைகளில் நிலைத்து நில்லுங்கள். சொன்னவர் உன்னை நிலைப்படுத்த போதுமானவராய் இருக்கிறார். ஆண்டவரே, இடைப்பட்ட வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இவைகளில் நாங்கள் நிலைத்து நின்று நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யும். லைவ்ல பார்த்துட்டு கொண்டிருக்கிற அத்தனை நபர்களும் எங்க இருந்தாலும் அவளை ஆசீர்வதிப்பீராக. தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துவீராக. எழும்ப முடியாமல் கீழே விழுந்து கிடக்கிறவளை எழுப்பி நிறுத்துவீராக. அநேகருடைய சாட்சிகள் எழும்பட்டும், உயிருள்ள நடமாடுகிற சாட்சிகள் எழுப்பப்படட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். தீர்மானம் எடுத்து ஒவ்வொருத்தரையும் சக்திப்படுத்துவீராக. வல்லமை உள்ள கிரியைகளை நடப்பிக்க பரிசுத்த ஆவியானவர் பலப்படுத்துவீராக. பெரிய சாட்சிகளாய் கொண்டு வாங்க. தேவ நாமம் உலகெங்கும் இவர்கள் மூலமாக மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.